ஸ்ரீ சாய்ராம். சுவாமியினுடைய சரணாரவிந்தங்களிலே அனந்த கோட்டி நமஸ்காரங்கள். ஸ்ரீ சத்யசாயி தமிழ் சேனல் நேயர்களுக்கு வணக்கங்களுடன் சாய்ராம். நம்முடைய வேதத்திலே ஒரு வாக்கியம் இருக்குது, சத்தியம் ப்ரூயாத் பிரியம் ப்ரூயாத் அப்படின்னு. அந்த வேத புருஷனாக இருக்கக்கூடிய நம்முடைய பகவானும் அதே வாக்கியத்தை தான் சொல்லியிருக்கார். எப்பொழுதும் நாம் உண்மையையே பேசணும், எப்பொழுதும் நாம் அன்பாகவே பேசணும் அப்படின்னு. ஆனால் நடைமுறையில் இது சாத்தியமா? நம்மால் எல்லா சந்தர்ப்பங்கள்லையும் உண்மையையும் பேசி அன்பாகவும் பேச முடியறதா? விச் இஸ் மோர் ஸ்பிரிச்சுவல், ஸ்பீக்கிங் தி ட்ரூத் ஆர் ஸ்பீக்கிங் லவ்விங்லி? ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் உண்மையை பேசுவதா அன்பாக பேசுவதா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுது எதற்கு முக்கியத்துவம் கொடுத்து எதை ஃபாலோ பண்ணுறது, அதனுடைய சாதக பாதகங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த கருத்தரங்கு மூலமாக நாம் கலந்தாய்வு இருக்கிறோம். சுதந்திர தினமாக இன்றைக்கு பேச்சு சுதந்திரத்தை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறதுக்கான ஒரு கலந்தாலோசனை இது. அன்பாக பேசுவதே முக்கியம் அப்படிங்கிற தலைப்பில் மிஸ் ரேணு பார்கவி, டாக்டர் பார்கவி, மிஸ் சாய் பிரியா 3 பேரும் பேச இருக்கார்கள். உண்மை பேசுகிறதே முக்கியம் அப்படிங்கிற தலைப்பில் மிஸ் ஸ்ருதி, மிஸ் சுபஸ்ரீ, மிஸ் விஷாகா ஆகியோர் பேச இருக்கிறார்கள். வாருங்கள் நேயர்களே, கேட்டு ரசிப்போம். முதலில் அன்பே என்கின்ற தலைப்பில் பேச மிஸ் ரேணு பார்கவி வர இருக்கிறார். சம்ஸ்கிருதத்தில் BA பட்டதாரியாகிய இவர் ஒரு பாலவிகாஸ் மாணவி, பாலவிகாஸ் குருவாகவும் இருக்கிறார். வாங்க ரேணு பார்கவி. சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். திருக்குறள்ல அழுக்காறு அவாவெகுளி இன்னாச்சொல் இவை 4ம் இழுக்கா இயன்றது அறம் அப்படின்னு ஒருத்தவங்கள நம்ம ஹர்ட் பண்ணாம பேசுறதும் அறத்துக்குள்ள வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இனிமையாக பேசுவோம் அப்படின்ற தலைப்புக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம பேசுகிற வார்த்தைகளுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது அப்படின்றத சுவாமி ஒரு சின்ன கதா மூலியமாக சொல்லியிருக்கார். இது பெரும்பாலான நேயர்களுக்கு தெரியும். ஒரு நாள் ஸ்கூலில் கிளாஸில் ஒரு டீச்சர் மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுத்துட்டு இருந்தார். அப்போது அந்த வழியாக ஒரு சார் இன்ஸ்பெக்ட் பண்ண வந்திருக்கார். அந்த இன்ஸ்பெக்டர் அந்த டீச்சர்கிட்ட போயிட்டு, நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் இவங்களை எப்படி இம்பேக்ட் பண்ண போகுது அப்படின்னு ரொம்ப துச்சமாக கேட்குறார். அந்த டீச்சர் பார்த்துட்டு ஒரு பையனை கூப்பிட்டு, ஏய் இங்கே வா, த்ரோ திஸ் டீச்சர் அவுட் ஆஃப் த கிளாஸ் ரூம் அப்படின்னு சொல்கிறார். அந்த டீச்சர், அந்த இன்ஸ்பெக்டருக்கு முகமே மாறிடுச்சு. கொஞ்ச நேரம் கழித்து அந்த டீச்சர் அந்த இன்ஸ்பெக்டரை பார்த்து, சார், நானும் உங்கள்கிட்ட வெறும் வார்த்தைகளால் தானே சொன்னேன். அந்த வார்த்தைகள் உங்களை இவ்வளோ பாதிச்சிருக்குன்னா நான் இவங்கள்ட்ட இவ்வளோ நாள் சொன்ன நல்ல வார்த்தைகள் எந்த ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணியிருக்கும் அப்படின்னு கேட்குறாரு. சுவாமி இது மூலமா நம்ம பேசுகிற வார்த்தைகளுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது அப்படின்னு புரிய வைக்கிறார். அதனால தான் பிறர் கேட்க விரும்பும் வகையில் பேசு அப்படின்னு சொல்கிறார். ஸோ அப்படிப்பட்ட சுவாமி 7வது பாயிண்ட் ஆஃப் கோட் ஆஃப் கண்டக்ட்லேயே அனைவரிடத்திலும் இனிமையாக பேசுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த சுவாமியோட ஸ்டூடெண்ட்ஸாக நம்ம யாரையும் ஹர்ட்டே பண்ண மாட்டோம். அப்படி சப்போஸ் நம்ம ரிசீவிங் எண்டில் இருக்கிறோம் அப்படின்னா அந்த ஹர்ட்டை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றதையும் சுவாமி சொல்கிறாரு. சுவாமி கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம், சுவாமி நீங்கள் எப்படி கிரிட்டிசிசம் ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறச்ச சுவாமி சிம்பிளாக சொல்வார், அது உண்மையாக இருந்தது அப்படின்னா அக்செப்ட் பண்ணிட்டு போ, அது பொய்யா இருந்தது அப்படின்னா அதுக்கு நீ ரியாக்டே பண்ணாத. சிம்பிளாக சொல்லணும்னா சாய்ராம், யாராவது என்கிட்ட ரேணுவா அப்படின்னு கேட்டால், ஆமாம் நான் தான் ரேணு, என்ன வேணும் அப்படின்னு கேட்பேன். ரேவதியா அப்படின்னு கேட்டால், இல்லை ரேவதி அப்படின்னு என்னை கூப்பிட்டா நான் ரியாக்டே பண்ண மாட்டேன். ஏன்னா என் பேர் ரேவதி கிடையாது. ஒரு சாதாரண பெயருக்கு நம்ம என்ன ரியாக்ஷன் தரோமோ அதே மாதிரி நம்ம மேலே வைக்கிற குற்றச்சாட்டுகள் உண்மையா பொய்யான்றத நினச்சி
அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ரியாக்ட் பண்ணுவோம். இப்படி இருந்தாலே நம்ம ஹர்ட் எடுத்துக்க மாட்டோம். அப்படி சப்போஸ் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னாலும் சுவாமி சொல்கிறாரு, ஒரு மேங்கோவை எவ்வளோ புழிஞ்சாலும் மேங்கோவோட ஜூஸ் இனிப்பாக தானே இருக்குது. ஒரு ஆப்பிள் எவ்வளோ க்ரஷ் பண்ணாலும் அந்த ஆப்பிளோட ஜூஸும் இனிப்பாக தானே இருக்குது. நம்மலாம் சுவாமி கிட்ட என்ன நேயர்களை பாடுறோம்? பழஞ்சுவையானாலும் பஞ்சாமிர்த சுவையாவேன்னு தானே பாடுறோம். அப்போ நம்ம மனசுல எவ்வளோ அன்பு இருக்கணும். அந்த அன்பை இனிமையான வார்த்தைகளால் மற்றவங்க இடத்துல சொல்லி, இவர் நம்ம டிவோட்டி, இவள் நம்ம டிவோட்டி அப்படின்னு நம்மளை பற்றி சுவாமி பெருமையாக நினைக்கிற மாதிரி நம்ம நடந்துப்போம் அப்படின்னு இந்த 100 வருட சங்கல்பமாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஜெய சாய்ராம். ரேணு, ரொம்ப அழகாக தெளிவாக நிதானமாக எடுத்துரைச்சிங்க. முக்கியமாக கோபம் வர்றதுக்கு என்ன காரணம், ரொம்ப அழகான கேள்வி. நம்மளை பற்றிய ஒரு கிரிட்டிசிசம் உண்மையாக இருந்ததானால் அதை நாம் அக்செப்ட் பண்ணிக்க போகிறோம், அல்லது அந்த கிரிட்டிசிசம் பொய்யாக இருந்தால் அதை நெக்லெக்ட் பண்ணிட போகிறோம். அப்போ 2 வழியிலையுமே நம்ம கோபப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னது ரொம்ப அருமை. புத்தரிடத்தில் ஒருத்தர் போய் கேட்டார், உங்களை பற்றி நிறையா விமர்சனங்கள்லாம் சொல்கிறார்களே, உங்களுக்கு கோபமே வராதா அப்படின்னு கேட்டப்போ, அப்போ அவர் அழகான ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார். பந்தை வந்து தூக்கி ஒருத்தர் போடுறார், அது போடும்போது நடுவில் நின்று யாருமே அதை பிடிக்காமல் இருந்தால் அது எப்படி செவுத்தில் போய் அடிச்சுட்டு போட்டவனிடத்துலையே திருப்பி வந்துடுமோ, அதுபோல தான் என்னை பற்றிய விமர்சனங்கள் எல்லாம் நான் எடுத்துக்கிறது இல்லை, ஆகையினால அது யார் சொன்னார்களோ அவர்களிடத்திலேயே போய் சேர்ந்துடும் அப்படின்னு சொன்னார். ஆப்பிள் ஜூஸ் ரொம்ப அழகான ஒரு உதாரணம். சந்தன மரம் வந்து வெட்டும் பொழுது கூட அந்த வெட்டின கோடாலிக்கும் சந்தன மரம் நறுமணத்தை கொடுத்துட்டு தான் கீழே விழும் அப்படிங்கிற ஒரு சுபாஷிதம் இருக்குது. அதுபோல் ஆப்பிளை எவ்வளவு தான் க்ரஷ் பண்ணினாலும் ஆப்பிள் ஜூஸ் தான் வரும்னு அழகாக சொல்லியிருக்கீங்க. அடுத்து வாய்மையே அப்படிங்கிற தலைப்பில் பேசுகிறதுக்கு மிஸ் ஸ்ருதி வர இருக்கிறார். இவர் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், அலும்னா ஆஃப் ஸ்ரீ சத்யசாயி நேஷ்னல் லீடர்ஷிப் ப்ரோக்ராம் அண்ட் ஆக்டிவ் யூத். வாங்க ஸ்ருதி, ஆப்பிளாக இருந்தால் க்ரஷ் பண்ணாலும் ஜூஸாக தானே வரணும் அப்படின்னு கேட்டுட்டு போயிருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்கன்னு பார்க்கலாம். சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். பகவானின் பொற்பாத கமலங்களுக்கு எங்களது அனந்த கோட்டி நமஸ்காரங்கள். ஸ்ரீ சத்யசாய் தமிழ் நேயர்களுக்கு எங்கள் அன்பு கலந்து சாய்ராம். எப்பவுமே உண்மையை பேசணும், எல்லாரிடத்திலும் அன்பா பேசணும், இது 2மே நிதர்சனம். ஆனால் இது 2த்தையும் எல்லா சமயங்கள்லையும் பின்பற்ற முடியுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. எனக்கு முன்னாடி பேசின சிஸ்டர் ரேணு சொன்னாங்க, நம்ம எல்லாருமே மாம்பழம் மாதிரி, நம்மளை பிழிஞ்சா கூட அதுலேருந்து மாம்பழச்சாறு, இனிமையான மாம்பழச்சாறு தான் வரும் அப்படின்னு. சாறு வரும், உண்மைதான். ஆனால் மிஞ்சி இருக்கிறது சக்கை மட்டும்தானே. யாரோ ஒருவர் தவறாக பண்ற சொல்லுக்கும் செயலுக்கும் நம்ம ஏன் நேயர்களை ஆளாகணும்? அது எந்த விதத்துல நியாயமா இருக்கு? இப்போ நமக்கு ஒரு அநியாயம் நடக்கிறதுன்னு வச்சுப்போமே, அதுக்காக குரல் கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை. அப்போ நம்ம தானே நமக்காக எந்த நிக்கணும்? எதுல இருக்கிறவங்க கிட்ட போயிட்டு அப்போ பாசமாலாம் பேசிட்டு இருக்க முடியுமா? இல்ல அப்படி பேசினாதான் நம்ம தரப்புல இருக்கிற நியாயத்தையும் உண்மைத்தையும் அவங்க புரிஞ்சுப்பாங்களா? இன்னைக்குன்னு இல்லை, அந்த காலத்துல இருந்தே இதைதான் கடைபிடிச்சிருக்காங்க. நேர்களே, உங்க எல்லாருக்குமே பாஞ்சாலி சபதத்தை பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அன்னைக்கு அந்த சபையில பாஞ்சாலி திரௌபதிக்கு நடந்தது ரொம்பவே அநியாயமான செயல். ஆனா அவளுக்காக சப்போர்ட் பண்ணி அந்த சபையில எழுந்து நிக்கிறதுக்கு யாருமே இல்லை. ஏன் அவளுடைய கணவர்கள் கூட அவளுக்காக சப்போர்ட் பண்ணி முன் வர முடியல. அந்த சமயத்துல பாஞ்சாலி, துஷாசனா என்னை விட்டுருப்பா அப்படின்னு பாசமா பேசி இருக்க முடியுமா? அப்படி பேசி இருந்தாதான் அவளுக்கு நடந்ததை அவளால நிப்பாட்டி இருக்க முடியுமா? மானம் இழந்த பின் வாழாமை இனிது இல்லையா? அதனால அவளுக்காக அவளே எழுந்து நின்னா. நீங்க பண்றது எல்லாமே தப்பு அப்படிங்கிற உண்மைய உரக்க சொன்னான். கிருஷ்ண பரமாத்மா பாஞ்சாலி அன்பா பேசல, அதனால நான் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி வரமாட்டேன் அப்படின்னு நின்னுட்டாரா? இல்ல, பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே அப்படின்னு பார்த்தனுக்கு சொன்ன கிருஷ்ணர், எங்கெங்க அதர்மம் நடக்கிறதோ நான் அங்கெல்லாம் வருவேன்னு சொல்லி திரௌபதி மானம் காத்த தீன சரண்யன ஆனார் இல்லையா?
அடுத்ததா ராமகதா ரசவாகினியில சுவாமி என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, ராமர் லங்கைக்கு போய் சீதா தேவிய காப்பாற்ற போற வழியில இடையில இருக்கிற சமுத்திரராஜன் எவ்வளவோ அவர் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டோம், அவருக்கு வழிவிடவே இல்லையாம். அப்போ ராமர், how dare the ocean remain unmoved, I shall dry him up with my bow அப்படின்னு சொல்றார். இந்த இடத்துல கருணாமூர்த்தியான ராமரே இப்படி கோபப்பட்டுட்டாரே அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க கூடாது. அவர் எவ்வளவோ பணிவா அவர் தரப்புல இருக்கிற உண்மைய சொல்லியும் அவருக்கான நியாயம், அதாவது அந்த வழி கிடைக்காததுனால அவருடைய கருத்தை அப்படி அவர் வெளிப்படுத்தி இருக்கார். நேர்களே, நான் ஒரு CA சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். என்னோட ப்ரொஃபஷனுக்கு ட்ரூத் இஸ் நாட் ஜஸ்ட் அ வர்ச்சு, இட் இஸ் த பேக் போன் ஆஃப் மை ப்ரொஃபஷன். இன்ஃபேக்ட் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸை அவங்களோட இன்டெகிரிட்டிக்காக தான் அவ்வளோ வேல்யூ பண்ணி எல்லாருமே ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னு கூட சொல்லலாம். நான் ஒரு கிளைண்ட்க்கு ஆடிட்க்கு போயிருந்தேன். அந்த சமயத்தில் அங்கே ஒரு சில விஷயங்கள் தவறாக நடக்கிறத நான் நோட்டீஸ் பண்ணினேன். அந்த CEO கிட்ட அதை எடுத்துகிட்டு போய் சொன்னப்போ, இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தானே மேடம், பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு அவர் சொன்னார். அந்த இடத்துல நான் ஸ்வீட்டா லவ்விங்கா பேசியிருந்தேன்னா அந்த கிளையண்ட்டை நான் தக்க வச்சுட்டு இருந்திருக்க முடியும். ஆனா ஐ சோஸ் டு ஸ்பீக் த ட்ரூத். அப்படி பண்ணதுனால அந்த கிளையண்ட் வேணா எனக்கு கிடைக்காம போயிருக்கலாம், பட் எல்லாமே எனக்கு பாசிட்டிவா தான் நடந்தது. இவ்வளவு ஏன், நம்ம சுவாமி சொல்லியிருக்கிற 5 pillars என்ன நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? சத்யா, தர்ம, சாந்தி, பிரேம, அஹிம்சா. இன்னொரு முறை சொல்லலாமா? சத்யா, தர்ம, சாந்தி, பிரேம, அஹிம்சா. ஏன் நேயர்களே, சுவாமி இதை அல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல வச்சிருக்கலாமே, இல்ல வேற ஏதாவது ஒரு லாஜிக்கல் ஆர்டர்ல வச்சிருக்கலாமே. ஆனா சுவாமி என்ன பண்றார்? சத்திய, உண்மை, அதுக்கு தான் முதல்ல முக்கியத்துவம் கொடுத்து தி ஃபர்ஸ்ட் அண்ட் தி ஃபோர்மோஸ்ட் திங்கா சத்யாவை வச்சிருக்கார். அது மட்டும் இல்ல, கலியுக அவதாரான நம்மளுடைய சுவாமியோட இந்த அவதாரத்தின் பெயர் என்ன? ஸ்ரீ சத்யசாய் இல்லையா? அவரோட பெயர்லயே சத்தியம், உண்மை அப்படிங்கறத வச்சுதான் அவர் இந்த அவதாரமே பண்ணிருக்கார். ஏன்னா God is truth and truth is God. ஒரு திருக்குறளை சொல்லி என்னுடைய வாதத்தை முடிச்சுக்கிறேன் சாரம். வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல். அப்படின்னா உண்மை, வாய்மை அப்படின்னா என்னன்னா, எவர் ஒருவருக்கும் தீங்கு விளைவிக்காமல் எது இருக்கின்றதோ அதுவே உண்மை அப்படிங்கிற திருவள்ளுவர் கூற்றிற்கேற்ப அன்பா பேசுறது, அமைதியா பேசுறது, அதிகமா பேசுறது எல்லாமே எப்படி பேசணுங்கிற ஒரு முறையே தான் தவிர, எதை பேச வேண்டும் என்றால் உண்மையை மட்டுமே பேச வேண்டும், உண்மையை தான் பேச வேண்டும், உண்மையை உரக்க பேசுவோம், வாய்மையே வெல்லும். ஜெய் சாய்ராம். சாய்ராம் அஸ்ருதி. சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டுங்கிறதுனால கணக்காக கராராக பேசி முடிச்சிட்டீங்க. அழகாக திரௌபதியினுடைய வஸ்திராபகரண கட்டத்தை எடுத்துண்டு அன்றைக்கு அப்பேற்பட்ட ஒரு மகாராணியான திரௌபதிக்கு 5 மலைமலையான மகாவீரர்களான கணவர்கள் எதிரில் நடந்த அந்த அதர்மத்துக்கு யாருமே குரல் கொடுக்கலை அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ஆப்டான ஒரு விஷயம். இது அதர்மத்துக்கு எதிரான குரல். அந்த சந்தர்ப்பத்தில் அன்பாக பேசியிருக்கவே முடியாது அப்படிங்கிறது உண்மை. ஏன் அப்படின்னு கேட்டால், அதர்மத்துக்கு எதிராக கோபம் வரணும். அந்த கோபத்துக்கு தான் மன்யுன்னு பேர். அதனால்தான் ஸ்ரீ ருத்ரம் நீங்கள் சொல்லும் பொழுதே நமஸ்தே ருத்ரம் மன்யவ உதோ தைஷவே நமஹா என்று நாம் எல்லாரும் சொல்கிறோம். அந்த மன்யுங்கிற கோபம் அதர்மத்துக்கு எதிரானது. அன்றைக்கு தனக்காக பேசுறதுக்கு யாருமே இல்லாத சந்தர்ப்பத்தில் தானாகவே எழுந்து தனக்கு குரல் கொடுத்து அந்த அதர்மத்தை தட்டி கேட்டாள் அப்படின்னு ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஸ்ரீராமர் எல்லா விஷயத்துலேயும் பொறுமையாக இருந்தவர். எல்லாம் நஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு கடைசியில் சேத்து பந்தனம் பண்ணலாம்னு போகும்பொழுது சமுத்திரராஜனும் வழிவிடலை. அப்படிங்கும் பொழுது அப்போ ராமருக்கே கோபம் வந்தது. காலாக்னி சதுருஷா குரோதா அப்படின்னு ராமாயணத்தில் சொல்கிறது. காலாக்னியை போல கோபம் வந்தது அப்படின்னு. அதுவும் தர்மத்துக்காக வந்த கோபம் அப்படிங்கிறதுனால அதுக்கெல்லாம் மன்யுன்னு பேர். இப்போது அன்பே அப்படிங்கிறதுக்காக வாதாடுறதுக்காக டாக்டர் பார்கவி வர இருக்கிறார். இவர் ஒரு இதய நோய் மருத்துவ PG ஆக்டிவ் யூத்து. டாக்டர் அம்மா வாங்க, வாய்மையே வெல்லும் அப்படின்னு கர்ஜனை பண்ணிட்டு போயிருக்காங்க ஸ்ருதி. நீங்கள் அதை எப்படி அன்பாக எடுத்து சொல்கிறீங்கிறத பார்க்கலாம். சாய்ராம்.
பிரேமஸ்வரூபமாய் நம்முள் வியாபிச்சிருக்கும் ஸ்ரீ சத்யசாயியின் பொற்பாத கமலங்களின் அநேக கோட்டி நமஸ்காரங்களை சமர்ப்பிச்சுட்டு என்னோட உரையை ஆரம்பிக்கிறேன் சாரம். சாரம், நமக்கு முன்னாடி பேசின ஸ்ருதி சிஸ்டர் வந்து ரொம்ப கர்ஜனையா வந்து உண்மையை சொல் உறக்கச்சொல்லாம் சொன்னாங்க. ஒரு பேஷண்ட் கிட்ட உனக்கு இவ்வளோ பெரிய ஹோல் இருக்கு ஹார்ட்ல அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துலயே வந்து உண்மையை பேசினாலும் உறக்க பேசினாலும் அவருக்கு வந்து அந்த பயத்திலேயே ஒரு மயக்கம் வந்துடும் சாய்ராம். எல்லா இடத்துலையும் உண்மையை பேசணுன்றது சாத்தியமான விஷயமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான் சாய்ராம். அந்த உண்மையும் பேசணும், ஆனால் அதை இனிமையா பேசணும் அப்படின்றதுக்காக தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சில சுவாமி சொன்ன கோட்டேஷன்ஸ்லாம் கோட் பண்ண போறேன் சாய்ராம். ஃபர்ஸ்ட், சுவாமி நமக்கு வந்து ஒரு அழகான ஃபினிட்டிக்ஸ் கொடுத்துருக்காரு சாய்ராம். அது என்னதுன்னா வாட்ச், WATCH, வாட்ச் யுவர் வேர்ட்ஸ், ஆக்ஷன்ஸ், தாட்ஸ், கேரக்டர் அண்ட் ஹார்ட், இல்லைங்களா? இதுல ஃபர்ஸ்ட் என்ன வருது? வேர்ட்ஸ். அப்போ எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா சுவாமி. வேர்ட்ஸுக்கு நம்ம என்ன பேசுறோன்றத யோசிச்சு நல்ல நிதானமா பேசணும்ன்றது வந்து அவரே நிறைய இடத்துல எக்ஸாம்பிளாவே கூட இருந்து காட்டியிருக்காரு, இல்லைங்களா? இப்போ நம்ம பார்த்த அந்த அக்ரோனிம்ஸோட ஒரு திருக்குறளை தழுவி பார்க்கலாங்களா? தீயினால் சுட்ட புண் உள்ளாரும், ஆறாதே நாவினால் சுட்ட வடும். இந்த திருக்குறள் வந்து தெரியாதவங்க யாருமே இல்லை, இல்லைங்களா? குழந்தைங்களுக்கு நம்ம ஆரம்பிக்கிற போதே இந்த 10 திருக்குறள் ஆரம்பிப்பாங்க எல்கேஜிலேயே, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லயே. அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் புக்ஸ்லயே வந்து இது இருக்கும் சாய்ராம். இப்போ ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட் பார்க்கலாம் சாய்ராம். நம்ம சுவாமி வந்து ஒரு வாட்டி கொஞ்சம் விளையாட்டா வந்து ராகணபதி சாய்ராம வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி சாய்ராம் கிட்ட சொல்லினார். மறுநாள் கஸ்தூரி சாய்ராம் வரச்சே ராகணபதி சாய்ராமும் வந்துட்டாங்க. அப்ப சுவாமி வந்து கஸ்தூரி சாய்ராம்கிட்ட கேட்டாராம், என்ன நீ நான் வர வேண்டாம்னு சொன்ன ராகணபதிய நீ கூட்டிட்டு வந்துட்டியே அப்படின்னு சொல்லி கேட்டப்போ கஸ்தூரி சாய்ராம் பாருங்க எவ்வளோ ட்ரிக்கியா வந்து அந்த சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அப்போ அவர் சொன்னாராம், சுவாமி நான் கூப்பிடல சுவாமி, ராகணபதி அப்படின்னு சொல்லி சொன்னேன், அதுக்கு அவரே வந்துட்டாரு சுவாமி அப்படின்னு சொன்னாராம். ஸோ அந்த இடத்துல சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸும் இம்பார்ட்டண்ட்டு. அதை வந்து லவ்விங்காக பேசினதால சுவாமி கிட்டையும் அவருக்கு ஒரு நல்ல பேர் கிடைச்சது, இல்லைங்களா? நம்ம சிஸ்டர் பேசுறச்ச சொன்னாங்க, எப்பவுமே வந்து லவ்விங்காக பேச முடியுமா, எப்பவுமே ட்ரூத்தை வந்து லவ்விங்காக பேச முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு சுவாமியே ஒரு நல்ல சொல்யூஷன் சொல்லியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுவாமி ஒரு டிஸ்கோர்ஸ் அதை ரெக்கார்ட் பண்ணியிருக்கிற புக்ஸ் சத்யசாய் ஸ்பீக்ஸ் வால்யூம் 31ல என்ன சொல்றாருன்னா, கோவம் வரைச்ச பேசாதே, அமைதியாயிரு அப்படின்னு சொல்றாரு. அப்போ அமைதியா என்ன பண்ணணும்? மனசுக்குள்ள சாந்தி சாந்தி சாந்தின்னு 3 வாட்டி உச்சரிச்சுக்கணுமா. ஏன் 3 வாட்டி உச்சரிச்சுக்கணும்? 2 வாட்டி இல்லை 1 வாட்டி கூட சொல்லிக்கலாம் இல்லையா? ஏன் 3 வாட்டினா, ஒரு சாந்தி வந்து நம்மளோட மைண்டுக்கு, இன்னொரு சாந்தி வந்து நம்மளோட பாடிக்கு, 3வது சாந்தி நம்மளோட ஆத்மாக்கு. பாத்தீங்களா நமக்கு இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே எப்படி ஆன்சர் பண்றாரு சுவாமி அப்படின்னு. இப்போ ரியல் லைஃப் இன்சிடென்ட் ஒன்று பார்க்கலாம் சாராம். ப்ரொஃபஸர் நஞ்சுண்டையா, இவர் வந்து ரிட்டையர்ட் கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினர் பிருந்தாவன் காலேஜ். ஒரு தடவை சுவாமியை பத்தின சில அசத்தியமான ஆர்டிக்கல் வெளியே வந்தது படிச்சிருக்காரு. அப்போ அவருக்கு அதை படிச்சதும் ஒரே கோவம் வந்து சுவாமிக்கு ஒரு லெட்டர் எழுதினாராம். அந்த லெட்டரை மறுநாள் சுவாமி கிட்ட தர்ஷன் போறது கொடுத்துட்டார். 2 நாள் கழிச்சு சுவாமி வந்து கார்ல போகும்போது ப்ரொஃபஸரையும் கூட கூப்பிட்டுட்டு போனார். அப்போ எதுவுமே தெரியாத மாதிரி சுவாமி கேட்டாராம், என்ன எனக்கு எதுவும் லெட்டர் எழுதியிருந்தியே, என்ன எழுதியிருந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அப்போ அந்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் உடனே அவருக்கு நஞ்சுண்டையா ப்ரொஃபஸருக்கு ஞாபகம் வந்துட்டு அவர் கோவமா சொன்னாராம், பாருங்க சுவாமி, அவங்க எப்படி எல்லாம் உங்களை பத்தி எழுதியிருக்காங்க, அவங்களெல்லாம் நீங்க பனிஷ் பண்ணியே ஆகணும் சுவாமி, இனிமேல் லைஃப்ல அவங்க எப்பவுமே எழுதக்கூடாது அப்படின்ற மாதிரி நீங்க பனிஷ் பண்ணிடணும்னு சொல்றாங்க. உடனே சுவாமி சொல்றாரா, நிறுத்து நிறுத்து நிறுத்து, அந்த மாதிரிலாம் நீ வேண்டிக்க கூடாது, ஏன்னா அவங்களும் வந்து என் குழந்தைங்க தான், அவங்க நல்லதை எழுதுறதும் கெட்டதை எழுதுறதும் அவங்களோட சாய்ஸ், அதையும் நான் மதிக்கிறேன், அவங்களையும் நான் ஆசீர்வாதம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாராம். பாத்தீங்களா, ஹேட்டர்ஸையும் லவ் பண்ணணும் அப்படின்றத எவ்வளோ ஒரு நிதர்சனமான எக்ஸாம்பிளா இருந்து சுவாமியே காமிச்சிருக்கிறார் நமக்கு. இதையே சுவாமி சத்யசாய் ஸ்பீக்ஸ் வால்யூம் 35ல என்ன சொல்றார், நம்ம எவ்வளோ வந்து ஒருத்தர்கிட்ட மரியாதையா அன்போட பேசுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளோட மரியாதை உயரும் அப்படின்னு சொல்றார். இதுக்கும் என்ன ஒரு விஷயம் என்னன்னா சாராம், நமக்குள்ள இருக்கிறதும் சுவாமி தான், எதிர்த்தவங்க கூட இருக்கிறதும் சுவாமி தான், இல்லைங்களா? அவங்கள சுவாமியா பார்த்து நம்ம பேசணும்னு வைங்களேன், கோவம் வருமா?
இல்லையே, உண்மையுமே நம்ம லவ்விங்காக தானே சொல்லுவோம். அதை நம்ம எல்லாருமே முயற்சி பண்ணலாம் சாய்ராம். உண்மையை சொன்னதுக்காக ஜெயிலுக்கு போன ஒரு ஜோஷியர் கதை தெரியுமா? இதை சுவாமி சொல்லியிருக்காரு. அது என்னன்னு கேட்போம் நம்ம. ஒரு வாட்டி ராஜா அவரோட ஜாதகத்தை பார்க்கறதுக்காக 2-3 ஜோஷியக்காரை கூட்டிட்டு வந்தாராம். அதுல கணிச்சப்போ என்ன தெரியுதா, அவங்க பசங்கள் ராஜாக்கு முன்னாடியே இறந்து போயிடுவாங்கன்னு தெரியுது. முதல் ஜோஷியக்கார் என்ன சொல்றாரோ, உண்மையை பேசணும்னு, சரிங்களா, உண்மையை பேசணும்னு போயிட்டு அவர் என்ன சொல்றாராம், ராஜா அவங்க பசங்களாம் உங்களுக்கு முன்னாடியே இறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொன்ன உடனே ராஜாவுக்கு கோவம் அவரை தூக்கி ஜெயில போட்டுட்டாராம். இப்போ 2வது ஜோஷியக்கார் பாருங்க, உண்மையும் சொல்லணும், ஆனா அதை ராஜாக்கு கோவம் வராத மாதிரி சொல்லணும் இல்லைங்களா. அப்ப என்ன பண்ணணும், உண்மையும் லவ்வோட சொல்லணும் இல்லைங்களா. அப்ப அவர் சொன்னாராம், ராஜா நீங்க ரொம்ப காலம் வாழ்வீங்க, உங்க பசங்களையும் தாண்டி நீங்க ஆயுளோட இருப்பீங்கன்னு சொன்ன உடனே ராஜாக்கு ஒரே சந்தோஷமாயிடுச்சான். பாத்தீங்களா, எவ்வளோ உண்மையா சொன்னாலும் அதை பாசமா நம்ம வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பேசணுன்றதுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் இல்லைங்களா இது. நம்ம சிஸ்டர் ஸ்ருதி சொன்னாங்க, சுவாமியோட இயற்பெயர் என்ன, சத்யா அப்படின்னு. ஆனா அந்த சத்யாவுமே பிரேமஸ்வரூபமா தானே இருந்தாரு. நமக்கு எல்லாருக்கும் அவர் பிரேமையை தானே எப்பவுமே பகிர்ந்து கொடுத்தாரு. அதே பிரேமையோட நம்ம எப்பவுமே சத்தியத்தையும் கடைப்பிடிக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு சுவாமியோட பொற்பாத கமலங்கள் நமஸ்கரிச்சு முடிச்சிடுறேன் சாரம். தேங்க்யூ. வெரி நைஸ் டாக்டர் பார்கவி. கோபப்படும் போது சைலண்ட்டாக இருக்கணும், ஓம் சாந்தி 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 சொல்லணும், தண்ணி குடிக்கணும், ஐ எம் நாட் எ டாக் ஐ எம் எ மேன் சொல்லணும் என்று சுவாமியும் நமக்கு எவ்வளவோ விதவிதமாக சொல்லி கொடுத்துருக்காரு. கோபப்படுறதுக்கு முன்னாடி நமக்கு கோபம் வரும்னு தெரிஞ்சால் பரவாயில்லையே, அதுதான் நமக்கு தெரியறது இல்லையே. கோபம் கத்தி அமக்கலம் பண்ணி எல்லாரையும் ஹர்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம ரியலைஸ் பண்ணுறோம், ஐயோ நம்ம ஏன் இப்படி கோவப்பட்டோம், கொஞ்சம் நிதானமாக இருந்திருக்கலாமே அப்படின்னுட்டு. ஜோசியரோட எக்ஸாம்பிள் ரொம்ப அருமை. யாராதான் இருந்தாலும் உண்மையை அப்படி சொல்லியிருந்தா நீ செத்து போயிடுவேன்னு சொன்னால் யாருக்கு தான் கோபம் வராது. ஆகையினால நாம் பேசும் பொழுதே எப்படி நிதானமாக, அதனால்தான் சுவாமி அடிக்கடி சொல்வார், யூ கேன் நாட் ஆல்வேஸ் ஒப்ளைஜ் பட் யூ கேன் ஸ்பீக் ஒப்ளைஜிங்லி அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. அதை நம்ம அப்பப்போ ஞாபகப்படுத்திக்கணும். அவருடைய அந்த ஒரு சரித்திரத்தை கேட்கும்போது பாரதியார் பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சே அப்படின்னு அழகான ஒரு கவிதை பாடியிருக்கார். எல்லாருமே நண்பர்களுக்கெல்லாம் தான் கிருப்பை பண்ணணும்னு வேண்டிப்போம், ஆனால் பகைவன் கூட நல்லா இருக்கணும். விஸ்வசிய கலஹா பிரசீததாம் என்று பாகவதத்தில், கலகன்னா எதிராளிகள் கூட நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய டெய்லி பிரார்த்தனை. அது என்ன, அந்த பிரார்த்தனையுடைய ஒரு இன்டென்ஷன் என்ன அப்படின்னு கேட்டால், கொஞ்ச நாள் அவனே நமக்கு மித்திரனாக ஆகிடுவான். ஏன்னா நம்ம இப்படியே அவனுக்காக ப்ரே பண்ணிகிட்டே இருக்கோம் இல்லையா. பகவானே அவனுடைய மனசில் போயிட்டு அந்த ஒரு ஒரு எனிமிட்டி இருக்கோ அந்த எனிமிட்டி போயிடும். எனிமி போக மாட்டார், எனிமிட்டி போயிடும், அவரும் நமக்கு நண்பராக ஆகிடுவார். அப்படிங்கிறதுனால அன்பாக பேசுகிறதுல எவ்வளவு விஷயங்கள் இருக்குது அப்படின்னு அருமையாக சொல்லியிருக்காங்க. அடுத்து வரப்போகிறவங்க மிஸ் சுபஸ்ரீ. இவங்க ஒரு ப்ரொஃபஸர், பால்விகாஸ் அலுமினி, பால்விகாஸ் குருவாகவும் இருக்காங்க. வாங்க சுபஸ்ரீ. அவங்க அழகாக சொன்னாங்க, ஹார்ட் பேஷண்ட்டாக இருந்துட்டு ஹார்ட்டில் ஹோல் இருக்குதுன்னு சொன்னால் அந்த அதிர்ச்சியிலே செத்து போயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் அதை எப்படி சமாளிக்க போகிறீங்கன்னு பார்க்கலாம். சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். பகவானின் பொற்பாத கமலங்களுக்கு என்னுடைய அனந்த கோடி நமஸ்காரங்கள். நேயர்கள் அனைவருக்கும் அன்பான சாய்ராம். நம்ம சுவாமி சொல்லியிருக்காரு, நம்ம எப்பயுமே உண்மையை பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அப்படி அந்த உண்மையை பேசும்போது அது சில நேரங்களில் அன்லவிங்காக இருக்குது சாய்ராம். எனக்கு முன்னாடி பேசின பார்கவி சிஸ்டர் சொன்னாங்க, நம்ம கோபம் வரும்போது நம்ம திருப்பி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷனல் சாய்ராம். இப்போ நான் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் காலேஜில். பசங்க வீடியோ ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அப்போது நான் பசங்க இது மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிக்கிட்டு ஓம் சாந்தி சாந்தி சாந்தின்னு சொல்லிட்டு இருந்தேன்னா பசங்க என்ன சாய்ராம் பண்ணுவாங்க? இப்போது சுவாமி சின்ன கதாவில் சொல்லியிருக்காரு, ஒரு திருடன் இருக்கான், அந்த திருடனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துட்றாங்க. அப்போது தூக்கு தண்டனை கொடுக்க முன்னாடி என்ன சொல்லுவாங்க, உங்களுடைய கடைசி ஆசை என்னன்னு கேட்பாங்க இல்லையா. அந்த மாதிரி அவர்கிட்ட கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் எங்கள் அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. அப்போது அந்த அம்மா வந்தோடனே அந்த பையன் கேட்குறான், நீ முதல் நாளே நான் திருடும் பொழுது இது தப்பு அப்படின்னு கண்டித்து சொல்லியிருந்த அப்படின்னா நான் இன்னைக்கு திருடனாக ஆயிருக்க மாட்டேன், என் வாழ்க்கையும் இப்படி ஆயிருக்காது அப்படின்னு சொல்லி அந்த திருடன் ரொம்ப வருத்தப்படுறான். ஆனால் இப்போ வருத்தப்பட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை இல்லையா. அந்த அம்மா முதல் நாளே நீ பண்ணது தப்பு
தப்பு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லியிருந்தாங்கன்னா அவன் இப்படி ஆயிருக்க மாட்டான். இதுக்கு ரிலேட்டடாக எனக்கு ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வருது சாய்ராம். நான் வந்து காலேஜில் ஒர்க் பண்ணுறேன் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக. நான் வந்து டெஸ்ட் வச்சேன் பசங்களுக்கு, ஃபஸ்ட் டெஸ்ட். அப்போ என்னாச்சு அப்படின்னா எல்லாரும் நல்ல மார்க்ஸ் தான் வாங்கியிருந்தாங்க. ஒரு பையன் மட்டும் ரொம்ப புவராக மார்க் வாங்கியிருந்தான். நான் அவனை கூப்பிட்டு சொன்னேன், என்னப்பா உனக்கு பிரச்சனை, ஏன் சரியாக படிக்கலையா? சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ அடுத்த டெஸ்ட்டில் நல்ல மார்க் வாங்க, உன் எஃபர்ட்டை போடு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அடுத்த டெஸ்ட்டும் வச்சேன். அதுலேயும் திருப்பி அவன் அதே தான் கம்மியாக தான் மார்க் வாங்கியிருந்தான். அப்போ நான் திருப்பி அவனை கூப்பிட்டு கேட்டேன், நான் உன்கிட்ட சொன்னேன் இல்லையா உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் என்னாச்சு, நீ ஒழுங்காக படிக்கிறது இல்லையா என்னன்னு கேட்கும்போது அவன் சொன்னான், மேம் நீங்கள் வந்து இப்போ கண்டிப்பாக சொல்கிறீங்க, ஆனால் முதல் தடவை என்ன சொன்னீங்க, ரொம்ப அன்பாக தானே மேம் சொல்லி விட்டீங்க. நான் என்ன நினச்சேன், நீங்கள் வந்து அன்பாக தானே சொல்கிறீங்க, நம்ம படித்தா என்ன ஆக போகுது, படிக்கலைன்னா என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி அவன் வந்து சொன்னான். எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது, ஓ நான் அப்போவே வந்து கண்டிப்பாக அவன்கிட்ட சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் நினச்சேன், ஓ அந்த இடத்துல நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இனிமேல் அப்படி தான் நடந்துக்கணும். லவ்விங் காட் அப்படின்ற ஒரு புக்கில் ப்ரொஃபசர் கஸ்தூரி சாய்ராம் வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க தாவங்கரே அப்படின்ற ஒரு ஊரில் பிரின்சிபலாக இருக்கும்பொழுது அவர்கிட்ட ஒரு சர்வெண்ட் வந்து வேலை பார்க்குறாங்க. அவர் பேர் அனந்தப்பா. அப்போது அவருடைய பொண்ணு அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகிடுது. அந்த மாப்பிள்ளை வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னா ரொம்ப சந்தேகம், எது பண்ணாலும் சந்தேகம். அந்த பொண்ணு ரொம்ப துன்புறுத்துறது இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போது ஒரு நாள் வந்து அனந்தப்பா அவர்கிட்ட வந்து சொல்கிறாங்க, நம்ம போய் சுவாமியை போய் புட்டபர்த்தியில் போய் பார்க்கலாம், சுவாமி வந்து ஏதாவது பிளஸ் பண்ணால் என்னோட லைஃப் வந்து சேஞ்ச் ஆகும் இல்லையா, நம்ம வந்து போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே இந்த புட்டபர்த்திக்கு போகிற ஏற்பாடுகள்லாம் பண்ணி எல்லாரும் போகிறாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா சுவாமி வந்து இன்டர்வியூ கொடுக்குறாரு அவங்களுக்கு. ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே இந்த மாதிரி அந்த மருமகன் கிட்ட ரொம்ப அன்பாக சொல்கிறாரு, இந்த மாதிரி நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி. அப்பயும் அவர் வந்து கேட்கல. அவர் சுவாமியை வந்து திருப்பி ஏதோ எதிர்த்து பேசுகிறாரு. சுவாமி கோவம் வந்தது, நீ வெளியில் போ அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு மற்றவங்களெல்லாம் பிளஸ் பண்ணி ஒன்றும் கவலைப்படாதீங்க, இந்த பொண்ணோட வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சுவாமி வந்து அனுப்பி வச்சிடுறாங்க. அடுத்து என்ன ஆகுது அப்படின்னா ட்ரெயினில் வந்துட்டு இருக்கும் போது இவங்கெல்லாம் தனி கம்பார்ட்மெண்ட், அந்த மருமகன் அவர் மட்டும் தனி கம்பார்ட்மெண்ட்டில் இருக்காரு. சடனாக வந்து அவர் தூங்கிட்டு இருக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா அப்படின்னு சொல்லி கத்திட்டு எந்திரிக்கிறாரு. எல்லாரும் போய் என்னாச்சுன்னு கேட்கும்பொழுது சத்யசாய் பாபா வந்து வந்து என்னோட கன்னத்தில் வந்து 2 கன்னத்துலையும் மாறி மாறி அடிச்சுட்டு, நீ இந்த மாதிரி பண்ணுவியா, நீ பண்ணுறதெல்லாம் தப்பு, உன் ஒய்ஃப் வந்து சீதை மாதிரி ஒரு நல்லவங்க, நீ இப்படிலாம் வந்து அவங்கள வந்து சந்தேகப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொன்னார். அப்போது இதுக்கப்புறம் அவர் வந்து சுவாமி சொன்னதை ஏற்றுக்கிட்டு மனம் திருந்தி அவங்களோட லைஃப் வந்து ரொம்பவே வந்து நல்லா இருக்குது சாய்ராம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஒரு செல்வந்தர் இருக்கார். அந்த செல்வந்தர் வந்து நாராயண சேவா வந்து பண்ணுறாரு. அப்படி பண்ணும்போது என்ன பண்ணுறாரு அப்படின்னா நல்ல அரிசியில் அவர் பண்ணலை, இந்த வீணாக போய் புழு வந்திருக்கும் இல்லையா, அந்த அரிசியில் அவர் நாராயண சேவா வந்து பண்ணுறாரு. அப்போ அவங்க ஒய்ஃப் வந்து அவர்கிட்ட போய் சொல்கிறாங்க, நீங்கள் பண்ணுறது வந்து தப்பு, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. ஆனால் அவர் அதை கேட்குறதா இல்லை. உடனே இவங்க அடுத்த நாள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த வீணாக போன அரிசி இருக்கு இல்லையா, அதுலேயே அவருக்கு சமைச்சு சாப்பாடு கொடுக்குறாங்க. அதை சாப்பிட்டு இந்த அரிசியில் எதுக்கு எனக்கு சாப்பாடு கொடுக்குற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் பண்ணுற தப்புக்கெல்லாம் நீங்கள் எப்படியும் நரகத்துக்கு தான் போகிறீங்க, அந்த நரகத்தில் போகும்போது கண்டிப்பாக நாளைக்கு உங்களுக்கு இதில் தான் சாப்பாடு கிடைக்கும், இப்போவே அதை சாப்பிட்டு நீங்கள் பழகிக்கோங்க, அப்போ வந்து உங்களுக்கு அது வந்து ஈஸியாக இருக்கும் இல்லையா அப்படின்னு சொன்ன உடனே தான் அவருக்கு தான் செஞ்ச தப்பு என்ன அப்படின்றதே புரிஞ்சுது சாய்ராம். இப்போ இதெல்லாம் நமக்கு பார்க்கும்போது என்ன தெரியுது, நம்ம உண்மையை சொல்லணும் தான், ஆனால் அந்த உண்மையை வந்து கண்டிப்பாக எல்லா நேரங்களும் சொல்லும் போது தான் அதை வந்து எதிரில் உள்ளவங்க எடுத்துக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. அப்படிங்கும் போது நம்ம உண்மையை கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன் சாய்ராம். ஜெய் சாய்ராம். சாய்ராம் சுபஸ்ரீ. கருணாமூர்த்தியாக இருக்கக்கூடிய சுவாமிக்கே கோபம் வந்து அடிச்சிருக்காரு அப்படின்னா அவர் எப்பேற்பட்டவராக இருப்பார் அப்படின்னு நினச்சி பார்க்குறேன். ஆனால் நீங்கள் ஆரம்பிக்கும் போதே சொன்னீங்க அன்பான சாய்ராம் அப்படின்னு. ஆகையினால நீங்கள் எடுத்த உடனே டீச்சர் அம்மாவாக இருந்தால் கூட உண்மையை முதல்ல அன்பாக தான் சொல்கிறீங்க போல இருக்குது. அப்புறம் சொன்ன பேச்சை கேட்கலன்னா தான் நீங்கள் அடிக்கிறீங்க போல இருக்குது. அதான் அடியாத மாடு படியாது அப்படின்னு ஒரு பழமொழி. ஜென்ரலாகவே பெற்றோர், குரு, தெய்வம் இவங்கள்ட்டெல்லாம் கண்டிப்பு இருக்கணும். அப்போ தான் வந்து அவர்களை வந்து நல்வழிப்படுத்துறதுக்கான கண்டிப்பு அது. வேறு யாராவது சம்மந்தம் இல்லாதவங்களாக இருந்தால் நமக்கு என்னன்னு இருந்துடலாம். ஆனால் இந்த 3 பொசிஷனில் இருக்கிறவங்களுக்கும் வந்து அந்த பெற்றோருக்கு தன்னுடைய குழந்தையையும், குருவுக்கு தன்னுடைய ஸ்டூடெண்ட்ஸையும், தெய்வத்துக்கு தன்னுடைய பக்தர்களையும் திருத்தி பண்ணிக்கொள்ள வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால அவர்கள் கண்டிச்சா நம்ம சந்தோஷப்படணும். ஏன்னா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை அவங்க உணர்ந்திருக்காங்க அப்படின்னு. அப்போ இவங்க யாரோ நாம் யாரோ அப்படின்னு இருந்தால் கண்டிக்க மாட்டாங்க இல்லையா. ஆகையினால அதே போல் அரிசி, நாராயண சேவைக்கு பண்ணுற அரிசி ரொம்ப அழகான ஒரு எக்ஸாம்பிள். ஒரு சந்தர்ப்பம் ஒரு அம்மா வந்து சுவாமி கிட்டக்க, நான் நாராயண சேவை மாதம் பண்ணுறேன், நான் இவ்வளோ வருஷமாக பண்ணுறேன், நான் நாராயண சேவை பண்ணுறேன் சொல்லிகிட்டே இருந்திருக்காங்க. சுவாமி ஆனால் அதை ரொம்ப பெருசாக வந்து ஒரு காது கொடுத்து கேட்கல.
ஆனால் இந்த அம்மா எப்படியாவது சுவாமியை வந்து அட்ராக்ட் பண்ணணும், இதை சொல்லியேன்னு சொல்லி திருப்பி திருப்பி சொன்ன உடனே சுவாமி என்ன சொன்னார், நீ என்ன அரிசியில் நாராயண சேவை பண்ணுறேன்னு நான் காட்டவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு கிச்சனில் என்ன மூட்டை இருக்குமோ அந்த மூட்டையை அந்த இடத்துக்கு வரவழைச்சிட்டார். அதை திறந்து பார்த்தா அதுக்குள்ளே பூரா கல், புழு, பூச்சி, புழுத்து போன அரிசி. இந்த அரிசியில் தான் நீ நாராயண சேவை பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சுவாமி சொல்கிறார், நமக்கு ரொம்ப பிடித்தமான கெஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு வந்தால் நம்ம எப்பேற்பட்ட சமையல் பண்ணுவோமோ அந்த சமையல் தான் நாம் நாராயண சேவைக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி சொன்னார். அதுதான் ஞாபகம் வந்தது. அடுத்தது அன்பேதான் அப்படிங்கிற பட்சத்தில் பேசுகிறதுக்காக வரப்போகிறவங்க சாய் பிரியா. இவங்க 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு நீட் எக்ஸாம் எழுதிட்டு கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவங்களும் ஒரு வருங்கால டாக்டர், வேதா சாண்டர், சிங்கர் என்று பல்முக திறமைகளை உடைய நம்முடைய சாய் பிரியா அவர்கள். வாங்க சாய் பிரியா, கண்டிப்பாக கராராக டீச்சர் அம்மா சொல்லிட்டாங்க, அன்பாவது கின்பாவது அடி உதவுற மாதிரி எதுவும் உதவாதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து என்ன அவங்களுக்கு சமாதானம் சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். சுவாமியின் பொற்பாத கமலங்களில் எனது அனந்த கோட்டி நமஸ்காரங்கள். ஆண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன சொன்னாங்க, சத்தியம் ப்ரூயாத் பிரியம் ப்ரூயாத் ந ப்ரூயாத் சத்தியம் அப்பிரியம். அதாவது பிரியமா இல்லாத சத்தியத்தை சொல்லவே கூடாது அப்படின்னு வேதத்துல சொல்லியிருக்கு. இதையே கிருஷ்ணர் பகவத்கீதையிலையும் சொல்றார், அனுத்வேக கரம் வாக்கியம் சத்தியம் பிரியஹிதன் சயத். அதாவது நம்ம பேசுறது வந்து யாரையும் புண்படுத்த கூடாது, அது சத்தியமா இருக்கணும் தான், ஆனா அதுக்கு மேல அது அன்பாவும் இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு கிருஷ்ணரும் சொல்றார். இப்போ சுவாமி இதை நம்மளுக்கு புரியுற மாதிரி ஈஸியா சின்ன கத்தாலையும் சொல்றார். ஒரு முனிவர் வந்து காட்டுல இருந்தாராம். அவரை கிராஸ் பண்ணி ஒரு மான் அப்படி ஓடி போறதா பாக்குறாரு. பின்னாடியே ஒரு ஹண்டர் ஓடி வந்து கேக்குறான், இங்க எங்கேயாவது மான் போனது நீங்க பாத்தேளா அப்படின்னு. அப்போ அந்த முனிவர் இப்ப உண்மையை சொல்லிட்டாருன்னா பாவம் அந்த மானோட உயிருக்கே ஆபத்தாயிடும். ஸோ அந்த முனிவர் என்ன சொல்றாருன்னா, எது பார்க்குமோ அது பேசாது, எது பேசுமோ அது பார்க்காது அப்படின்னு சொல்லிடுறாரு. அதாவது மானை வந்து கண்ணு பார்த்துது ஆனா கண்ணு பேசாது, வாய் பேசும் ஆனா வாய் மானை பார்க்கலையே அப்படின்னு சொன்னது அவனுக்கு ஒண்ணுமே புரியல. அவன் கன்ஃபியூஸ் ஆகி திருப்பி போயிடுறான். இன்னொரு சின்ன கத்தால சுவாமி என்ன சொல்றாருன்னா, ஒரு மர்ச்சன்ட் வந்து ஸ்ட்ரீட்ல நடந்து போயிட்டு இருக்கானோ, முன்னாடி 2 தேவிகள் சண்டை போட்டு இருக்கா. இவனை பார்த்தோன்னே இவனை கூப்பிட்டு, நீ தான் வந்து என்னோட சண்டையை தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிடுறான். அதுல ஒருத்தர் வந்து தனலட்சுமி, இன்னொருத்தர் தரித்திரலட்சுமி. இங்க 2 பேர்ல யார் அழகா இருக்கா அப்படின்னு இப்ப சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொன்னோன்னு இந்த மர்ச்சன்ட் என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறான். தனலட்சுமி தான் அழகா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டான்னா தரித்திரலட்சுமி கோச்சுண்டு இவனை ஏழையாக்கிடுவா. சரி, தரித்திரலட்சுமி தான் அழகா இருக்கா அப்படின்னு சொன்னான்னா தனலட்சுமி கோச்சுண்டு இவன்ட்டு இருக்கிற வெல்த் எல்லாம் எடுத்துருவா. ஸோ இவன் என்ன சொல்றான்னா, தனலட்சுமி நீங்க வந்து வீட்டுக்குள்ள வரும்போது ரொம்ப அழகா இருக்கேன், அதே மாதிரி தரித்திரலட்சுமி நீங்க வீட்டுக்கு வெளில போகும்போது ரொம்ப அழகா இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ இப்படி சொன்னதுனால 2 தேவிகளோட மனசும் புண்படல, அதே மாதிரி இவனுக்கும் எந்த லாஸும் இல்லை. அதனாலதான் சுவாமி சொல்ற, நம்ம இந்த மாதிரி அன்பா ஸ்வீட்டா பேசணும்னா மற்றவாளுக்கும் நல்லது, நம்மளுக்கும் நல்லது அப்படின்னு. எனக்கு முன்னாடி பேச சுபஸ்ரீ அக்கா சொன்னாங்க, அவங்க வந்து காலேஜ்ல ஒரு ஸ்டூடெண்ட்டை திருத்தணும் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா தான் உண்மையை சொல்லி ஆகணும் அப்படின்னு. ஆனா நம்ம சுவாமி டிவோட்டி ஒருத்தர் அன்பா பேசி ஒரு திருடனையே மாத்திருக்கா. அது நம்ம நிறைய கேட்ட ஒரு இன்சிடென்ட் தான். நம்ம கீதா மோகன்ராம் சாராமோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். அதுல நம்மளுக்கு தெரியும், ஒரு திருடன் அவள கத்தி முனையில வச்சு மிரட்டுறா, இப்ப காரை எடு அப்படின்னு. ஆனா அந்த சமயத்திலயும் அவ எப்படி அன்பா அவன்கிட்ட பேசி அவனோட மனசை மாத்தி அவனை சரண்டர் பண்ண வைக்கிறா இல்லையா? ஆனா இந்த இடத்துல நம்ம என்ன யோசிக்கணும், நம்ம யோசிக்க வேண்டியது, திடீர்னு எப்படி ஒரு திருடன் மேல அவளுக்கு அவ்வளோ அன்பு வந்தது? அதுக்கும் அவளே பதில் சொல்றா, இந்த மாதிரி சிச்சுவேஷன் கையை விட்டு போறது, என்ன பண்றது தெரியல அப்படின்னு உடனே சுவாமியை கூப்பிட்டுருணும். சுவாமி நீங்க ஹேண்டில் பண்ணிடுங்கோ சிச்சுவேஷனை, நீங்களே என் வழியா பேசிடுங்கோ அப்படின்னு ஜஸ்ட் ஒரு ப்ரேயர் பண்ணிட்டோம்னா அவர் எல்லாத்தையும் பார்த்துருவார். அதனாலதான் வந்து அவளால ஒரு திருடனோட மனசை மாத்துற அளவுக்கு அன்பா அந்த இடத்துல பேச முடிஞ்சது. எனக்கு முன்னாடி பேசின ஸ்ருதி அக்கா சொன்னா திரௌபதியோட கதை. அங்க திரௌபதி தானே தனக்காக நின்னா, அவளே போராடினா அப்படின்னு சொன்னது சரிதான். ஆனா கிருஷ்ணர் எப்போ அவளுக்கு வந்து ஹெல்ப் பண்ற, அவ பிடிச்சிட்டு இருந்த சாரியெல்லாம் விட்டுட்டு 2 கையும் மேல தூக்கி அன்பா ஹே ஹிருதயவாசி கிருஷ்ணா அப்படின்னு கூப்பிடும் போதுதானே கிருஷ்ணர் வந்து ஹெல்ப் பண்ற. சோ இந்த இடத்துலயும் கிருஷ்ணர் அவரோட அன்புக்கு கட்டுப்பட்டு தான் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு.
இதே மகாபாரதத்துல எனக்கு இன்னொரு கதை ஞாபகம் வருது. அது யக்ஷ பிரஷ்னம். இந்த கதையிலேருந்து நம்ம பேசுற பேச்சோட பவர் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த கதை தெரிஞ்ச கதை தான். யுதிஷ்டன் வந்து பாக்குற 4 பிரதர்ஸும் அவங்க நிலத்துல செத்து போய் கிடக்குறா. முன்னாடி யக்ஷன் சொல்றான், இவன் 4 பேரையும் கொன்னது நான் தான், ஏன்னா என் பெர்மிஷன் இல்லாம இவங்க 4 பேரும் இந்த ரிவர்ல இருந்து தண்ணி குடிக்க ட்ரை பண்ணா அப்படின்னு. இந்த இடத்துல நியாயமா யுதிஷ்டனுக்கு கோவம் தான் வந்திருக்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ரீசன் அவரோட 4 சின்ன பிரதர்ஸையும் இவன் கொன்னிருக்கான். செகண்ட் ரீசன், அங்க ஓடுற ரிவர் நேச்சரோட ப்ராப்பர்ட்டி. யாருமே வந்து என்னோட ரிவர், வேற யாரும் இதெல்லாம் தொடக்கூடாது அப்படிலாம் சொல்றது தப்பு. இது உண்மை. ஆனா அந்த இடத்துல யுதிஷ்டன் உண்மையை உரக்க சொல்லல. அவர் பொறுமையா அந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்றாரு. பொறுமையா ஒரு கொஸ்டின்கா பதில் சொல்லி கடைசியில அதனாலதான் அவரோட 4 பிரதர்ஸுமே அவருக்கு உயிரோட கிடைச்சிடுறாங்க. இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது, அர்ஜுனனோட காண்டீபத்தை விட பீமனோட கதையை விட மோர் பவர்ஃபுல்லா இருக்கிறது யுதிஷ்டன் அங்க பேசின பேச்சு தான். ஏன்னா அது அவர் இனிமையாவும் அன்பாவும் பொறுமையாவும் சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி பார்த்து ஹேண்டில் பண்ணி பேசினார். ஏன் இப்ப சுபஸ்ரீ அக்காவே ட்ரூத் அப்படிங்கிற கண்டென்ட் பத்தி பேசினா, ஆனா எந்த புக்ல இருந்து எடுத்தா? லவ்விங் காட் அப்படிங்கிற புக்ல இருந்து தானே எடுத்தா. சோ சுவாமிக்கு பிடிச்ச மாதிரி இனிமையா யாரோட மனசும் புண்படாத மாதிரி பேசி சுவாமியோட இந்த லவ் அப்படிங்கிற மெசேஜ் எல்லா இடத்துலயும் நம்ம பரப்பணும் அப்படின்னு சுவாமிகிட்ட ப்ரே பண்ணிக்கலாம். ஜெய் சாய்ராம். சாய்ராம். சாய் பிரியா, ரொம்ப அழகாக நிதானமாக சமயோசிதமான பாயிண்ட்ஸ் நீங்கள் சொன்னது எல்லாமே. அந்த முனிவர் டீரை வந்து ரொம்ப அழகு. எது பார்த்ததோ அது பேசாது, எது பேசுமோ அது பார்க்காது அப்படிங்கிற எவ்வளவு அழகாக அந்த சுச்சுவேஷனை சமாளித்தார். அந்த மாதிரி ஒரு சமயோஜிதான் நமக்கெல்லாம் வந்தால் பரவாயில்லை. திரௌபதி உண்மையை ஆணித்தரமாக சொன்னப்போ பகவான் கிருஷ்ணன் காப்பாற்றுறதுக்கு வரல. எப்போ பிரியத்தோடு 2 கையையும் தூக்கி கோவிந்தா ஹிருதயவாசின்னு அலறினாலோ அப்போ தான் வந்தா அப்படின்னு சொன்னதும் ரொம்ப அருமை. யுதிஷ்டருடைய யக்ஷ பிரஷ்னம் நிதானம்தான் வெல்லும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஏன் அப்படின்னு கேட்டால், அந்த சந்தர்ப்பத்தில் உண்மையை போய் உறக்க சொல்லியிருந்தார்னா நிச்சயமாக தன்னுடைய 4 சகோதரர்களையும் காப்பாற்ற முடியாமல் போயிருக்கும். அதான் நீங்கள் அழகாக சொன்னீங்க, அந்த வார்த்தைகளுடைய வேல்யூ. சுவாமி அதுக்கு தான் அழகாக சொல்வார், மிதபாஷா அதிஹாயி அதிபாஷா மதிஹானி அப்படின்னு சொல்வார். ஸோ நம்ம மிதமாக பேசணும், எப்போ எதை பேசணும் அப்படிங்கிறத யோசிச்சுண்டு பேசணும் அப்படின்னு. ஸோ அன்புங்கிறதுக்கு அவ்வளவு ஒரு மதிப்பு இருக்குது. எப்பேற்பட்ட யக்ஷன் கூட மனசு மாறி இந்த 4 பேரையும் உயிர்ப்பித்தான் அப்படிங்கிறது. லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட், என்ன தான் நீங்கள் சொன்னேன்னாலும் சரி, ஐயோ பாவம்னு ஏதோ அன்பாக சொன்னாலாவது கேட்பாங்க. அதிகாரம் கண்டிப்புன்னுலாம் சொன்னால் போயிட்டு வான்னுட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சாய் பிரியா சொன்னதை அவங்க தன்னுடைய தரப்பு மூலமாக எப்படி தூக்கி நிறுத்துகிறாங்கன்னு பார்க்கலாம். வரப்போகிறது மிஸ் விஷாக்கா. அவங்களும் +2 முடிச்சுட்டு நீட் எக்ஸாம் எழுதி கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய வருங்கால டாக்டர், பால்விகாஸ் அலும்னி, வேதா சாண்டர், சிங்கர் என்று பல்முக திறமை உடையவர்கள். வாங்க விஷாக்கா. சாய்ராம். சாய்ராம். சுவாமியோட பொற்பாத கமலங்களுக்கு எனது அனந்த கோட்டி நமஸ்காரம். வாழ்க்கையில நம்ம லவ்விங்கா இருக்கோமோ இல்லையோ கண்டிப்பா உண்மையா இருக்கணும். அதுக்கான சில உதாரண சூழ்நிலைகளை சொல்லி என் வாதத்தை பதிவு பண்ண விரும்புறேன். ஒருத்தங்களுக்கு ஒரு அட்வைஸ் தரோம் அப்படின்னா அந்த அட்வைஸ் போய் அவங்களுக்கு சேரறதா இல்லையா அப்படிங்கறது நம்ம பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம். அது பார்த்தாதான் நம்ம அட்வைஸ் சொல்ற பர்பஸே ஃபுல்ஃபில் ஆகுது. ஸோ ஒரு நாள் ஒரு பேஷண்ட் வந்திருந்தா, பேஷண்ட்க்கு டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்தானா சுகர் ரொம்ப ஹை லெவல்ஸ்ல இருந்தது. தாத்தா உடனே வந்து இந்த மாதிரி நீ சுகர் லெவல்ஸை கட் பண்ணணும், இல்லை ஸ்வீட்ஸ் எல்லாம் சாப்பிட்ற நிறுத்தணும் அப்படின்னு அன்பா சொன்னார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு செகண்ட் விசிட் வந்த போது அகைன் டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்தா சுகர் லெவல்ஸ் அதே மாதிரி இருந்தது. தாத்தா உடனே கேட்டார், நான் சொன்னதெல்லாம் நீ ஃபாலோ பண்ணலையா, என்னது இது அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை டாக்டர் நான் சுகர் எல்லாம் சாப்பிடல, நான் ஜாகரி சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ஏமாத்துறான்னு நினைச்சுட்டு அவரையே ஏமாத்தின்னு இருந்தார். தாத்தா இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம், நான் சொல்றது உனக்கு புரியறதா இல்லையா, நீ இப்படி பண்ணிட்டே போனேன்னா உன்னோட ஒவ்வொரு ஆர்கன்ஸும் டேமேஜ் ஆகும், அப்புறம் கையை எடுக்க வேண்டியிருக்கும், கால் எடுக்க வேண்டியிருக்கும், உன் குழந்தையில யாரு பார்த்துப்பா, உன் குடும்பத்தை யாரு பார்த்துப்பா, ரெஸ்பான்சிபிளா நடந்துக்கோப்பா அப்படின்னு கண்டிச்சு சொன்னார். இந்த உண்மையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா அந்த பேஷண்ட் அவரோட தப்ப உணர்ந்து தாத்தா சொன்னதை ஒழுங்கா ஃபாலோ பண்ணார். இந்த இன்சிடென்ட்டை கேட்டதுக்கு அப்புறமா எனக்கு ஒரு கோட் ஞாபகம் வந்தது, என்னதான் ஒரு மருந்து கசத்தாலும் அது நம்மளை குணப்படுத்துறது இல்ல. சோ ஒரு உண்மை சொன்னாதான் ஒருத்தங்களுக்கு சேர வேண்டிய அட்வைஸ் போய் சேர்ந்து ஒரு மாற்றத்தை உருவாக்கும்.
எனக்கு முன்னாடி பேசின டாக்டர் சிஸ்டர் சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு பேஷண்டோட ஹார்ட்ல ஹோல் இருக்குன்னு போய் உண்மையை சொல்லிட்டானா பேஷண்ட் ஹார்ட் அட்டாக் வந்துருவா, பயந்து போயிடுவா அப்படின்னு. நான் என்ன சொல்றேன்னா, அந்த உண்மையை கண்டிப்பா சொல்லணும். அதோட என்ன உண்மை இன்னொன்னு சொல்லணும் அப்படின்னா, நான் டாக்டரா என் கடமையை பார்த்து உன்னை காப்பாத்துவேன் அப்படிங்கிற அஷ்யூரன்ஸான அந்த உண்மையும் சேர்த்து சொன்னா அந்த பேஷண்ட் பயப்பட மாட்டா. ஸோ ஒரு டாக்டர் வந்து உண்மையா இருக்கணும்னு பார்த்தாச்சு. அந்த மாதிரி நம்ம ஒவ்வொருத்தாளுக்கும் ஒரு தர்மம் இருக்கு. ஒருத்தா வந்து படிக்கிறா, ஒருத்தா வேலை பார்க்குறா, ஒருத்தா வீட்டுல ஹோம் மேக்கரா இருக்கா. ஒவ்வொருத்தாலும் அவ தர்மத்தை உண்மையா லாயலா கடைபிடிக்கணும் அப்படின்னு தான் சுவாமி ஆசைப்படுறார். இதுதான் சத்தியம் வத தர்மம் சர அப்படின்ற வேர்ட் சொல்றது. அண்ட் இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டேயா இருக்கிறனால நம்ம கிரேட் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் ஆன மகாத்மா காந்தி அண்ட் சுபாஷ் சந்திர போஸை நம்ம கண்டிப்பா யோசிச்சு பார்க்கணும். அவ என்னதான் வேற வேற முறைகளை கடைபிடிச்சாலும் அதே உண்மையை ஃபாலோ பண்ணினா. அண்ட் மகாத்மா காந்தி அவர் எழுதின புக் பேரு கூட சத்தியத்தின் சோதனை. ஸோ சத்தியம் 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 அப்படிங்கிற வார்த்தையை தான் எல்லா ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸும் கடைபிடிச்சா. அண்ட் நம்ம அதர் தென் ஃபாலோயிங் ஆர் தர்மா ஒரு சொசைட்டியில இருக்கிறனால சொசைட்டியில இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டிஸையும் ஃபாலோ பண்ணணும். அதாவது சட்டத்தை ஃபாலோ பண்ணணும். எங்கேயா ஒரு அநியாயம் ஒரு அநீதி நடக்கிறதுனா நம்ம உண்மையா அங்க இருக்கணும். அண்ட் நம்ம சுவாமி ஃபோல்ட்ல இருக்கிறனால அதர் தென் ஃபாலோயிங் ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், சுவாமி ஒன் மோர் எக்ஸ்ட்ரா ரெஸ்பான்சிபிலிட்டி தரர், தட் இஸ் டு ஹெல்ப் அதர்ஸ். ஹெல்ப் பண்றோம் அப்படிங்கிறதுக்காக அவளுக்கு தப்பான நம்பிக்கையை நம்ம என்னைக்கும் வளர்க்க கூடாது. இதை புரியறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு பேங்க் மேனேஜரா இருக்கோம்னு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு தெரிஞ்சவ ஒருத்தா வந்து நம்ம கிட்ட லோன் வாங்க வரா. பட் அவள்கிட்ட இன்னும் ஃபினான்ஷியல் சப்போர்ட் இல்லை. ஸோ ப்ராக்டிக்கலா நம்மளால லோன் கொடுக்க முடியாது. பட் என்னதான் இருந்தாலும் அவ தெரிஞ்சவாளாச்சே, ஸோ அதனால கொடுக்கணும், இல்லைன்னா தப்பா நினைச்சுப்பா அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம கொஞ்ச நாள்ல தரேன், கொஞ்ச நாள் கழிச்சு தரேன் அப்படின்னு நம்ம போஸ்ட்போன் பண்ணிட்டே போவோம். இது ரொம்ப தப்பு. அவளுக்கு ஒரு தப்பான நம்பிக்கையை நம்ம வளர்க்குறோம். அதுவே முதல் வாட்டியே உண்மையை, அதாவது என்னால கொடுக்க முடியாது இல்ல கொடுக்க முடியும் அப்படிங்கிற உண்மையை சொல்றதே அவளுக்கு பெரிய உதவியா இருக்கும். இந்த மாதிரி நம்மளுக்கே அறியாம நிறைய சிச்சுவேஷன்ஸ் நம்ம லைஃப்ல யாருக்காவது தப்பான நம்பிக்கையை வளர்த்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி கண்டிப்பா இருக்கக்கூடாது. உண்மையை மட்டும்தான் பேசணும். அண்ட் எப்படி உண்மையை பேசணும் அப்படின்னா, ஒரு சுகர் கேன் வச்சு அடிச்சானா எவ்வளவு வலிக்கும், ஆனா அதே சமயத்துல அந்த சுகர் கேன்குள்ள இருக்கிற சாறு ஸ்வீட்டா தான் இருக்கு. அதே மாதிரி நம்ம பேசுற ஒவ்வொரு உண்மையான வார்த்தையும் இன்னொருத்தாளோட மனசுக்குள்ள பல்லீர்னு ஏறினாலும் அந்த ஸ்வீட்டான சாறு இருக்குல்ல, அதுதான் நம்மளோட குட் கேரக்டர். என்னைக்குமே இவனுக்கு ஒரு நல்ல கேரக்டர் இருக்கு அப்படிங்கிற பேரு தான் நம்மளுக்கு வரும். நேர்கள் எல்லாருமே ஆல்ரெடி மகாபாரதத்துல இருந்து நிறைய கதை கேட்டிருக்கா. அண்ட் நான் ஒன் மோர் ஸ்டோரி அதுல இருந்து சொல்ல விரும்புறேன். குருக்ஷேத்ரா வார் முடிச்சதுக்கு அப்புறமா அஸ்வத்தாமா வந்து இந்த மாதிரி எல்லாம் முடிஞ்சிடுது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா ரொம்ப கோவமா நான் போயிட்டு பாண்டவாச கொலை பண்ண போறேன் அப்படின்னு போனாராம். இது திரௌபதிக்கு தெரிஞ்ச உடனே கிருஷ்ணர் கிட்ட வேண்டிட்டு, கிருஷ்ணா நீங்க தான் எப்படியாவது பாண்டவாச காப்பாத்தணும் அப்படின்னு இருந்தா. உடனே கிருஷ்ணர் வந்து துர்வாச முனிவர் கிட்ட போயிட்டு, இந்த மாதிரி நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், பாண்டவாஸ் வருவா, இங்க ஒரு குழி தோண்டி பாண்டவாஸ் இங்க வந்து ஒளிச்சு வைங்கோ, அது மேல புல்லு மண் எல்லாம் கவர் பண்ணிட்டு நீங்க பக்கத்திலேயே தியானத்துல உட்காருங்கோ. அண்ட் அதுக்கப்புறமா யாராவது வந்து பாண்டவாச பத்தி கேட்டானா அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள துர்வாச முனிவர், சுவாமி என்னால பொய் சொல்ல முடியாது சுவாமி அப்படின்னு சொன்னார். உடனே அதுக்கு கிருஷ்ணர் சிரிச்சுட்டே, நான் எங்க உன்னை பொய் சொல்ல சொன்னேன், நீ எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லு அப்படின்னு சொன்னார். துர்வாச முனிவருக்கும் நல்லா புரிஞ்சுது. அதுக்கப்புறமா பாண்டவாசும் வந்தா கிருஷ்ணர் சொன்னபடி எல்லாமே அவர் பண்ணிட்டு தியானத்துக்கு உட்காந்துடுற துர்வாச முனிவர். அஸ்வத்தாமா அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து, முனிவரே இந்த பாண்டவாஸ் இங்க வந்தாளா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொல்றார், ஆமா ஆமா என் கால் கடையில தான் வந்து உட்கார்ந்துருக்கா பாரு அப்படின்னு சொன்ன உடனே அஸ்வத்தாமா பயந்து ஓடிட்டாலாம். ஐயோ இவர் சாபம் விட்டானா எல்லாம் போச்சு அப்படின்னு. எனக்கு முன்னாடி பேசின சாய் சிஸ்டர் சொன்னா, இந்த மாதிரி ந ப்ரூயாத் சத்தியம் அப்ரியம், அதாவது அன்லவிங்கான சத்தியத்தை பேசாத அப்படின்னு. பட் இங்க துர்வாச முனிவர் அன்லவிங்கா அந்த சத்தியத்தை பேசினாலதான் அந்த பஞ்ச பாண்டவர்களையும் அவரால் காப்பாற்ற முடிஞ்சது. கடைசியா ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான சினாரியோ, ஒரு அம்மா குழந்தை. அந்த குழந்தை பிறந்து வளர்ந்து இந்த சொசைட்டில ஒரு ஆள் ஆகிறது வரைக்கும் அந்த அம்மா தான் குழந்தை பண்ற ஒவ்வொரு தப்பையும் திருத்தி ஒரு நல்ல மனிதரா ஆக்குறா. அண்ட் சுவாமியும் இதே தான் பண்ணியிருக்கார். அவரோட ஸ்டூடெண்ட்ஸ் யாரா ஏதாவது தப்பு பண்ணானா உடனே சுவாமி பேசாம போயிடுவாராம். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சுவாமி ப்ளீஸ் சுவாமி எங்க கூட பேசுங்க சுவாமி அப்படின்னு கெஞ்சி கேட்டாலும் சுவாமி சொல்லுவார், எனக்கும் தான் வருத்தமா இருக்கு நீ உன் கூட பேசாம இருக்கிறது, பட் என்னவா இருந்தாலும் நீ பண்ணது தப்பு, அதுதான் உண்மை, அதனால நீ அதை உணர்றதுக்காக நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். சோ சுவாமியே நிறைய சிச்சுவேஷன்ல இருந்து காமிச்சிருக்கார் தட் லவ்விங்கா இருக்கிறத விட உண்மையாதான் இருக்கிறது முக்கியம் அப்படின்னு. சோ கண்டிப்பா உண்மையா இருக்கிறது தான் இன்னும் ஸ்பிரிச்சுவல். ஜெய் சாய்ராம். சாய்ராம் விஷாக்கா, ரொம்ப அழகாக
நிதானமாக எல்லாத்தையும் எடுத்து பாயிண்ட்டாக சொல்லிட்டீங்க. இன்றைக்கி சுதந்திர தினங்கிறதுனால மகாத்மா காந்தியை நிச்சயமாக நம்ம எல்லாருமே நினச்சிக்கணும். நீங்கள் மகாத்மா காந்தின்னு சொன்னப்போ மகாத்மா காந்தி எப்படி சத்திய சோதனை அதை மீண்டு வந்து சத்தியத்தில் இருந்தார் அப்படிங்கிறது ஞாபகத்துக்கு வருது. சின்ன வயசில் இருக்கும் பொழுது மகாத்மா காந்தி அவளுடைய அம்மா வந்து புத்திலிபாய், அந்த அம்மா வந்து கோகில விரதம் அப்படின்னு அவள் ஊர்லெல்லாம் ஒரு விரதம் இருப்பாள். அந்த விரதம் பூஜையெல்லாம் முடித்ததுக்கப்புறமா அவர்களுடைய நம்பிக்கை, இப்போ நம்ம ஊரில் சொல்கிறோம் இல்லையா, இன்றைக்கி கும்பாபிஷேகம்னா கருடன் பக்ஷி பறக்கும் அப்படின்னு, அதுபோல் அந்த கோகில விரதம் முடித்த உடனே அந்த கோகிலம் கூவுற குரல் கேட்கும். அது கேட்டதுக்கு அப்புறமா தான் புத்திலிபாய் சாப்பிடுவாளாம். இந்த குழந்தையாக இருக்கக்கூடிய மகாத்மா காந்தி அவள் அம்மா ஒரு நாளைக்கு பூஜை முடிச்சுட்டு மத்தியானம் வரைக்கும் ஆகிடுத்து, கோகிலம் கூவல்ல, அதனால அம்மா சாப்பிடவே இல்லை. இந்த குழந்தைக்கு தோன்றது நம்ம அம்மா பசியோடு இருக்காளே சாப்பிட்லையே அப்படிங்கிற அன்புனால அவர் என்ன பண்ணினார், அவர் வீட்டு தோட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த புஷ்ஷுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுண்டு கோகிலம் மாதிரியே கூவுறார். கூவின உடனே அம்மா கிட்டக்கையும் வந்து சொல்கிறார், அம்மா கோகிலம் கூவி எடுத்துமா, அதனால நீ சாப்பிடு, மத்தியானம் ஆகிடுத்தே அப்படின்னு. அம்மா முதல்ல ஃபஸ்ட்டு நம்பிடுறா குழந்தை சொன்ன உடனே. அப்புறமா தான் தெரியறது இவரே கூவிட்டு குழந்தை வந்து சாப்பிட்ணுங்கிறதுக்காக இப்படி பொய் சொன்னார்னு, அன்பினால தான் பண்ணினார் அப்படிங்கிறது அம்மாவுக்கும் தெரியும். இருந்தாலும் அந்த பொய் சொன்னார் அப்படிங்கிறத கண்டிக்கணும் அப்படின்னு நினச்சிண்டா. உடனே அவள் சொல்கிறா, கடவுளே நான் என்ன பாப்பம் பண்ணினேனோ இந்த மாதிரி பொய் சொல்கிற குழந்தை என் வயிற்றில் பிறக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி சுவாமியின் இடத்துல சொல்கிறா. அந்த ஒரு சென்டென்ஸ், அந்த ஒரு வார்த்தை அவள் அம்மா வாயிலிருந்து வந்தது, தட் சேஞ்ச்டு ஹிஸ் ஹோல் லைஃப். அன்றைக்கு அவள் அம்மா கிட்டக்க சொன்னார், அம்மா இனிமேல் நான் என் வாழ்நாள் முழுவதும் பொய்யே சொல்ல மாட்டேன், சத்தியத்திலே தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு. அப்படி அந்த உண்மை அப்படிங்கிறத குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு தாயார் வந்து எப்படி கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த மகாத்மா காந்தியினுடைய லைஃப்லேருந்து ஒரு இன்சிடெண்ட்டு இன்றைக்கு நம்ம எல்லாரும் ஸ்மரணை பண்ணிட்டோம். நேயர்களே, மிக அருமையாக இந்த 6 பேரும் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்தார்கள். அன்பாக பேசுகிறோமா உண்மையாக பேசுகிறோமா அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, பேசுகிறதுக்கு முன்னாடியே சுவாமி 4 கைட்லைன்ஸ் நமக்கு கொடுத்துருக்கார். அது என்ன அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து இஸ் இட் நெசசரி. சுவாமி சொல்கிறார், நம்ம எதையாவது பேசுகிறதுக்கு முன்னாடி முதல்ல அது தேவையான பேச்சா அப்படிங்கிறத முதல்ல கவனிக்கணும். சாக்ரட்டிஸ் அப்படிங்கிற ஒரு மகான் இருந்தார், நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவரிடத்துல அவருக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து சொன்னார், உங்களுடைய நண்பரை பற்றி உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே சாக்ரட்டிஸ் என்ன சொன்னார், அதுக்கு முன்னாடி நான் உன்னிடத்துல ஒரு சில கேள்விகளை கேட்குறேன், அதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல் கேள்வி கேட்குறார், அது அவரை பற்றிய நல்ல விஷயமா அப்படின்னு கேட்டார். அப்போ அந்த நண்பர் சொன்னார் இல்லை அப்படின்னு. 2வது கேட்குறார், அதை கேட்கறதுனால எனக்கு ஏதாவது நன்மை ஏற்படுமா அப்படின்னு கேட்குறார், அதுக்கும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறார். 3வது கொஷின் கேட்குறார், இந்த விஷயம் எனக்கு தெரியும் அப்படின்னு தெரிஞ்சால் என்னுடைய நண்பர் சந்தோஷப்படுவாரா அப்படின்னு கேட்குறார், அதுக்கும் இல்லைன்னு சொன்னார். அப்போது சாக்ரட்டிஸ் சொன்னார், அப்படியாகில் அந்த விஷயத்தை நீங்கள் என்னிடத்துல சொல்லவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போது எந்த ஒரு விஷயமும் நாம் பேசுகிறதுக்கு முன்னாடி இஸ் இட் நெசசரி அப்படிங்கிறது நாம் யோசிக்கணும் அப்படின்னு சுவாமி சொல்கிறார். அடுத்தது இஸ் இட் ட்ரூ, உண்மையா? எப்பொழுதுமே நாம் உண்மை தான் பேசணும். இப்போ எல்லாருமே சொன்னார்கள், உண்மையை பேசணும், உரக்க பேசணும், ஆணித்தரமாக பேசணும், உண்மைகள் சுடத்தான் செய்யும் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் அடிக்கடி நாம் சொல்வோம். பல சந்தர்ப்பங்களில் உண்மையை சொல்லும் பொழுது, ஏன் நம்ம இப்போ பேசும் பொழுதே உண்மைங்கிறது கோபம் மாதிரி நம்ம எல்லாருக்குமே தோன்றது இல்லையா? பட் அது எதனால் அப்படின்னு கேட்டால், இதனால தான், உண்மைகள் சுடத்தான் செய்யும் அப்படிங்கிறதுனால பல சந்தர்ப்பங்களில் உண்மையை வந்து சொன்னால் நமக்கு வந்து அது கோபம் வர்றது, ஏற்றுக்க முடியறதில்ல. ஆனால் அந்த உண்மையை சொல்லி புரிய வச்சு தான் ஆகணும். ஒரு அப்பா பையன் 2 பேர் இருக்காங்க. இந்த பையன் வந்து எப்போதும் எல்லாரையும் ஹர்ட்டிங்காகவே பேசுகிறத ஒரு பழக்கமாக வச்சுன்னு இருக்கான். இந்த பையனை எவ்வளவோ அன்பாக சொல்லி அவர் சொல்லி பார்க்குறார், கண்டித்து பார்க்குறார், திருந்தவே இல்லை இந்த பையன். ஆகையினால அவள் அப்பா ஒரு நாள் அவனை கூப்பிட்டு சொல்கிறார், நீ ஒரு தடவை ஒருத்தர்கிட்ட கோவப்படும் பொழுது இந்த செவுத்தில் ஒரு ஆணி அடிச்சுட்டே வா அப்படின்னு சொல்கிறார். அந்த பையனும் அதே மாதிரி எப்பெல்லாம் கோபம் வருதோ அப்போல்லாம் ஆணி அடிப்பான். ஒரு வாரம் கழித்து அந்த அப்பா கூப்பிட்டு பையனை சொல்கிறார், இப்போ நீ என்ன ஆணியெல்லாம் அடிச்சியோ அது எல்லாத்தையும் பிடுங்கிடு, ஆணியெல்லாம் எடுத்துடு அப்படின்னு சொல்கிறார். அந்த பையன் எடுத்துட்டான். அப்போ அவள் அப்பா அவனை கூப்பிட்டு காட்டுறார், இப்போ இங்கே என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் அந்த இடத்துல ஆணி அடித்து எடுத்து அந்த ஹோல் எல்லாம் அப்படியே இருக்குது. அப்போ அந்த அப்பா சொல்கிறார் பையனிடத்துல,
நீ ஒரு ஆணி அடித்தது அப்படிங்கிறதும் ஒருத்தரையும் நீ உன்னுடைய பேச்சினால் ஹர்ட் பண்ணது. ஒரு ஆணியையும் நீ எடுத்தது அப்படிங்கிறது நீ அதுக்கப்புறமா அவர்களிடத்துல மன்னிப்பு கேட்டது. நீ பேசினது மன்னிப்பு கேட்டது ரெண்டுமே போயிடுத்துன்னா கூட அந்த பேச்சினால் ஏற்பட்ட தழும்பு இருக்கு இல்லையா, அது போகவே போகலை. அதனால தான் அழகாக சொன்னார்கள், தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு அப்படின்னு. அந்த வடுங்கிறது நம்முடைய மனசில் ஏற்படக்கூடிய ஹோல், அந்த ஓட்டை போகவே போகாது அப்படின்னு. ஆகையினால அந்த உண்மையை ஆணித்தரமாக அந்த குழந்தைக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கணும் ஒரு தகப்பனார் அப்படிங்கிறதுனால. மேலும் உண்மையை பேசுறது ரொம்ப ஈஸி, பொய் பேசுறது தான் கஷ்டம். ஏன் அப்படின்னா உண்மையை பேசினா ஞாபகம் வச்சுக்கவே தேவையில்லை. எது உண்மையோ அதை பேசினோம், அதோடு அப்படியே விட்டுடலாம். பொய் சொன்னோமானா நிறையா மெமரி பவர் தேவை. ஏன்னா அந்த பொய் அதுக்கேற்ற மாதிரி அடுத்த பொய், அதுக்கேற்ற மாதிரி அடுத்த பொய்ன்னு எல்லா பொய்யும் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டி வரும். அப்படிங்கிறதுனால சுவாமி அழகாக சொல்கிறார், இஸ் இட் ட்ரூ, உண்மையா அப்படிங்கிறத பார்த்து உண்மைதான் பேசணும் அப்படின்னு. அடுத்தது சொல்கிறார், இஸ் இட் கைண்ட், அது அன்பான வார்த்தைகளா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்படி சொன்ன உடனே சுவாமியின் இடத்துலையே கேட்குறார்கள், சுவாமி அன்பானதா அப்படிங்கிறத எப்படி டிஸ்கிரிமினேட் பண்ணி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்கும் பொழுது சுவாமியே அழகாக நமக்கு அதுக்கு விளக்கம் சொல்லியிருக்கார். எந்த ஒரு வார்த்தையும் எதற்காக சொல்கிறோம் அப்படிங்கிற இன்டென்ஷன் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். இந்த வார்த்தையை சொல்கிறதுனுடைய இன்டென்ஷன் என்ன அப்படிங்கிறத கவனித்து அது நல்ல இன்டென்ஷனுக்காக சொல்லப்பட்ட வார்த்தையாக இருந்தால், ஒரு கால் அது கடினமான வார்த்தையாக இருந்தாலும் அது அன்பானது தான். ஏன்னா இன்டென்ஷன் அன்பாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால. இதுக்கு எக்ஸாம்பிள் தான் இப்போ நீங்கள்லாம் சொன்ன அம்மா அப்பா குழந்தை அப்படிங்கும் பொழுது, நான் பொதுவாக ஒரு குழந்தை ஏதோ பேச்சு வந்த ஒரு புதுசில் ஃப்ரெண்ட்ஸோட நிறையா குழந்தைகளோட போயிட்டு நிறைய வார்த்தைகள்லாம் கற்றுண்டு வந்துடும். அந்த பேச்சு கற்றுண்ட சந்தர்ப்பத்தில் அந்த குழந்தைங்களுக்கு அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் தெரியாது. ஆகையினால வீட்டில் வந்து அந்த வார்த்தையெல்லாம் சொன்னால் அந்த கெட்ட வார்த்தையை பேசக்கூடாதுங்கிறதுக்காக அம்மா என்ன சொல்லுவா, ஒரு தடவை கண்டித்து சொல்லுவா, ரெண்டாவது தடவை கேட்கலன்னா இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசினீன்னா பல்ல உடைச்சிடுவேன் அப்படின்னு சொல்கிறா. அப்படின்னா பல்ல உடைக்கிறதுனா லிட்ரலாக சுற்றி எடுத்து பல்ல உடைச்சிடுவாளான்னா, அப்படி கண்டிக்கிறது அப்படிங்கிறதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா கருணை தான் இருக்குது. தாயாரனுடைய கருணை, இந்த குழந்தை கெட்டு போயிடக்கூடாது. இந்த சின்ன வயசுலேயே இப்போது சுபஸ்ரீ சொன்னா இல்லையா, ஒரு கைதி வந்து தூக்கு தண்டனைக்கு முன்னாடி தன் தாயாரை பார்த்து கேட்டான், நான் வந்து தவறு பண்ணும்போதே என்னை கண்டிச்சு இருந்தியானால் நான் இன்றைக்கு தூக்கு மேடைக்கு வந்திருக்க மாட்டேன்னு. ஸோ இந்த அன்புனால் அந்த அம்மா இப்படி கண்டிக்கிறாள் அப்படிங்கிறதுனால அந்த வார்த்தைகளுடைய இன்டென்ஷன் நல்லதுங்கிறதுனால அது வந்து இஸ் இட் கைண்ட் அப்படிங்கிறத பார்த்துண்டு பேசணும் அப்படின்னு சொல்கிறார். நாலாவது சுவாமி சொல்கிறது, வில் இட் இம்ப்ரூவ் அப்பான் தி சைலண்ட். நாம் பேசுறது அப்படிங்கிறது மௌனமாக இருக்கிறத காட்டிலும் பலனடிக்கக்கூடியதா அப்படிங்கிறத பார்க்கணும். நாம் மௌனமாக இருந்தாலே நல்லது நடக்கும் அப்படின்னா மௌனமாக இருந்துடலாம். மௌனமாக இருக்கிறத காட்டிலும் பலன் அதிகம் அப்படின்னு எப்போ நம்ம தோன்றதோ அப்போ பேசினால் போரும். நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்மாழ்வார் அப்படின்னு தமிழ்நாட்டில் திருக்குறுங்குடியில் பிறந்த ஆழ்வார். பிறந்ததுலேருந்து யாரிடத்துலையுமே பேசவே இல்லை அந்த குழந்தை. பேசாமலேயே இருந்து என்றைக்கு மதுரகவி ஆழ்வார் வந்தாரோ அவரை பார்த்ததுக்கு அப்புறமா தான் இவர் பேசினால் உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் மயர்வல மதிநலம் அருளினன் எவனவன் என்று ஆரம்பித்து திருவாய்மொழி பூரா சொன்னார். அப்போது அவருடைய மௌனத்தை காட்டிலும் அவருடைய பேச்சு பலன் அளிக்கக்கூடியது. இன்றைக்கு இவ்வளவு பெரிய திருவாய்மொழி நமக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறதுனால அப்போது உத்தமமான பேச்சாக இருந்தால்தான் நாம் பேசணும் அப்படிங்கிற இந்த 4 கைட்லைன்ஸும் சுவாமி நமக்கு சொல்லியிருக்கார். இதிலேருந்து நமக்கு என்ன தெரியறது அப்படின்னா, அன்பாக பேசுறது உண்மை பேசுறது ரெண்டுமே சூழ்நிலையை பொறுத்தது தான். ஒரு பர்ஃபெக்ட் டெஃபினிஷனுங்கிறது கிடையாது. பொதுவாக நாம் அடிக்கடி சொல்லுவோம், தர்மம்ங்கிறது வேறு, தர்ம சூக்ஷ்மங்கிறது வேறு. தர்மம்ங்கிறது என்னன்னா ஏட்டில் என்ன இருக்கோ அதனுடைய லிட்ரல் மீனிங் அதுதான் தர்மம். இப்போது சொன்னா இல்லையா, மாத்ரு தேவோ பவ பித்ரு தேவோ பவ அப்படின்னு இருக்குன்னு எடுத்துக்கலாம். அம்மாவை தெய்வமாக நினைக்கணும், அப்பாவை தெய்வமாக நினைக்கணும் அப்படிங்கிறது தர்மம். ஆனால் பிரகலாதன் அப்பா சொன்ன பேச்சு கேட்டானா? கேட்கல. அப்பாவன்னா வந்து பித்ருபக்தன் கிடையாதா? அப்படி கிடையாது. தர்ம சூக்ஷ்மத்தை நாம் பார்க்கணும். அப்போது தர்மங்கிறது ஏட்டில் இருக்கிறது, தர்ம சூக்ஷ்மங்கிறது எந்த கண்டெக்ஸ்டில் சொல்லப்பட்டிருக்கு, எந்த சூழ்நிலையில் சொல்லியிருக்கா அப்படிங்கிறதோடு சேர்த்து நாம் தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது. அஹிம்சா பரமோ தர்மஹா அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சென்டென்ஸ் தான். ஆனால் டாக்டர் வந்து ஒரு கட்டி இருக்குன்னா அதை கத்தினால் அறுக்கிறார்.
இப்போ கத்தியினால் ஒரு இடத்த அறுக்கிறது அப்படிங்கிறது ஹிம்சை தானே. ஆனால் அந்த ஹிம்சையில் அஹிம்சை இருக்குது. ஏன்னா அந்த கட்டியை அறுக்காத போனால் அவர் உயிருக்கே ஆபத்து அப்படிங்கிற கருணையினால் டாக்டர் வந்து அந்த ஹிம்சையை பண்ணுறார் அப்படிங்கிறது. இது தர்ம சூக்ஷ்மம். தர்மங்கிறது அஹிம்சா பரமோ தர்மஹா. தர்ம சூக்ஷ்மம் அப்படிங்கிறது டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணுறது. ஆகையினால்தான் குலசேகர ஆழ்வார் சொன்னால், வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல் அப்படின்னு சொன்னார். வாளால் அறுத்து சுடுறதுங்கிறது இப்போ லேசர் தெரப்பிலாம் பண்ணுறது இல்லையா. ஒரு ஏதாவது ஒரு க்ரோத் வந்துடுத்துன்னா அதை கட் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் சுட்டுட்டா அதுக்கப்புறம் வளராது அப்படிங்கிறது அந்த காலத்துலேருந்தே இருந்திருக்கு. அப்படி அந்த அறுத்து சுட்டதுக்கப்புறம் மறுநாள் டாக்டர் வந்து நம்மளை பார்க்கறதுக்காக வரார். அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? தெய்வம் டாக்டர் நீங்கள் தான் அப்படிங்கிறோம். ஏன்னா நேற்றுக்கு தானே கத்தியால் நம்ம பணத்தையே வாங்கிட்டு நம்மளே கத்தியினால் அறுத்தாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறது இல்லை. ஏன் நினைக்கிறது இல்லைன்னு கேட்டால் அதில் தான் தர்ம சூக்ஷ்மம் இருக்குது. அந்த ஹிம்சையினால் அஹிம்சையை ஸ்தாபனம் பண்ணினார் அப்படிங்கிறதுனால எந்த சூழ்நிலையில் பேசுகிறோம், என்ன இன்டென்ஷனில் பேசுகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து வாய்மையும் கடுமையானதாக இருந்தாலும் அன்பானதாகவே கருதப்படுகிறது. அப்படிங்கிறதுனால நாம் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணிக்கணும். சுவாமி ரொம்ப அழகான ஒரு இன்சிடெண்ட் ஞாபகம் வருது. ஒரு சீஃப் மினிஸ்டர் சுவாமியை பார்க்கறதுக்காக வரார். அவர் சுவாமியினுடைய டிவோட்டி. ஆகையினால அவர் பவ்யமாக வந்து சுவாமியை பார்க்கறதுக்காக போயிட்டார். அவருடையவே கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ அவரும் வந்திருக்கார். ஆனால் அவர் செருப்பை போட்டுண்டு எவ்வளோ தூரம் வரணுமோ அதையும் தாண்டி வந்துடுறார். அப்போது அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டு அவர் வந்து இந்த எம்எல்ஏ கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுறார், அன்பாக சொல்கிறார், சார் இதுக்கு மேலே நீங்கள் இங்கே செருப்பு போட்டுன்னு வரக்கூடாது, நீங்கள் செருப்பை வெளியிலேயே விட்டுட்டு வாங்கோ அப்படின்னு சொல்கிறார். ஆனால் எம்எல்ஏ வந்து கேட்கல அவர் சொன்ன பேச்சை. உடனே அவர் என்ன பண்ணுறார், நான் யார் தெரியுமா, நான் எம்எல்ஏ சிஎம்மோட வந்திருக்கேன், என்னை வந்து நீ தடுத்து நிறுத்துறியே அப்படின்னு சொல்லி கடுமையாக பேசுகிறார். அடுத்த ஸ்டேஜுக்கு வந்தோடனே அங்கே ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கார். அந்த ஸ்டூடெண்ட் பார்த்தார், இவங்கிட்டக்கெல்லாம் நம்ம அன்பாக பேசினா வேலைக்கு ஆகாது அப்படின்னு நினச்சிட்டு அவரை பார்த்து சொன்னார், சார் செருப்பை போட்டுட்டு இங்கே வரக்கூடாது சாய்ராம், நீங்கள் செருப்பை வெளியில் போட்டுட்டு வாங்கோ. இப்போ நீங்கள் இது கேட்காத போனால் நான் சீஃப் மினிஸ்டர் கிட்டக்க போய் சொல்லிவிடுவேன் நீங்கள் இந்த மாதிரி செருப்போடு வரீங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்ன உடனே பயந்து போய் அவர் செருப்பை கொண்டு போய் போட்டுட்டு வந்துட்டார். மறுநாளைக்கு சுவாமி வரார். வந்த உடனே இந்த 2 ஸ்டூடெண்ட்ஸையும் பார்க்குறார். அப்போ அந்த ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டை பார்த்து சொல்கிறார், நீ வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டேன். சாஃப்டாக அன்பாக பேசி அந்த வந்த எம்எல்ஏ கிட்டக்க நீ என்னோடய ஸ்டூடெண்ட்டுன்னு ப்ரூவ் பண்ணிட்ட. ஆனால் நீ கொஞ்சம் கடுமையாக பேசியிருக்கலாம் நீ, ஏன்னா அந்த சூழ்நிலை அப்படி இருந்ததுனால அப்படின்னு சொல்கிறார். அடுத்த ஸ்டேஜில் இருந்த ஸ்டூடெண்ட் அவர்கிட்ட வரார். அவரையும் பார்த்து சொல்கிறார், நீ தைரியமாக ஹேண்டில் பண்ணி என்னுடைய ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறத நீ நிரூபிச்சிட்ட. ஆனால் எல்லா சந்தர்ப்பத்துலேயும் இப்படி கடுமையாக இருக்காமல் இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். அப்போது சுவாமி வந்து நமக்கு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுக்குறாரு. அப்படிங்கிறதுனால நாம் வாய்மையையும் அன்பாகவும் பேசணும் அப்படிங்கிறத ரெண்டையும் மைண்டில் வச்சுட்டு பேலன்ஸ்டாக பேசுகிறதுக்கு இப்போ அவங்க சொன்ன மாதிரி முதல்ல நம்ம சுவாமியின் இடத்துல சொல்லிடணும். சுவாமி ஹேஸ் டு கைட் அஸ். அவர் வந்து நம்முடைய வாக்கில் உட்காந்துட்டு இருந்தாருன்னா நாம் எல்லா சந்தர்ப்பங்கள்லையும் உண்மையை அன்பாக பேச முடியும் அப்படிங்கிறத சொல்லி சுவாமியினுடைய இந்த 100ஆண்டு விழா கொண்டாட்டத்தில் இந்த ஒரு அருமையான வாய்ப்பை நம்ம எல்லாருக்கும் வழங்கிய சுவாமிக்கு கோட்டி பிரணாமங்கள். எல்லாருக்கும் சாய்ராம் நன்றியை கூறி இந்த உரையை முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.